அதிமுக யாராலையும் உடைக்க முடியாது, முடக்க முடியாது. அதில் முயற்சி பிறகுதான் மூக்குடைந்து போகும். எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காகவே இயங்கும். புரட்சி தமிழா, புரட்சி தமிழா. இன்றைக்கு மீண்டும் நம்முடைய கோவை மாவட்டத்துக்கு, நம்முடைய தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு புரட்சி தமிழர் முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் 2026 புனித ஜெயின்சாட் கோட்டையிலே முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய அண்ணெடப்பாடியார் அவர்கள் இங்கே வந்துவிட்டார்கள். ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே வர வேண்டியது. வர்ற வழியில பூரா அவருக்கு எழுச்சியான வரவேற்பு. நீங்க தான் வருங்கால முதலமைச்சர் என்று புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களை அத்தனை மக்களும் வரவேற்றார்கள். கோவை மாவட்டத்தில் 50 ஆண்டுகள் இல்லாத வளர்ச்சியை 5 ஆண்டுகளே தந்த ஒப்பற்ற முதலமைச்சராக இருந்த அண்ணெடப்பாடியார்கள் நம்முடைய தொண்டாமுத்தூர் தொகுதிக்கு எண்ணற்ற திட்டங்களை கொடுத்திருக்கார். இந்த 4 வருஷத்துல ஒண்ணுவே பண்ணல. அத்தனை திட்டங்களை அவர் தான் கொடுத்தார். இன்றைக்கு இங்கே வந்திருக்கக்கூடிய நம்முடைய சகோதரி வானதி சீனிவாசன் வந்திருக்காங்க, சட்டமன்ற உறுப்பினர். அவரும் நம்ம தொகுதியை சேர்ந்தவர் தான். அவருடைய தந்தையெல்லாம் அங்கே இருக்காது, அண்ணன் சொல்லிட்டு இருந்தேன். ஆகவே இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரையும் வருக என்று வரவேற்று இதுக்காக பாடுபட்ட அத்தனை பேருடைய பெயரையும் பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் சொல்லுவார் என்று தொகுதிக்கு கோவை மாவட்டத்துக்கு மீண்டும் செய்வார் என்று கூறி இப்பொழுது தம்பி மட்டும் தள்ளி பிடிங்க. தம்பி கொடியை மட்டும் தள்ளி ஓரமா பிடிச்சுங்க. எல்லா கொடியும் கொஞ்சம் பிடிச்சுங்க. இப்பொழுது புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் பேசுவார்கள். பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவி அம்மா இருவரும் தெய்வங்களை வணங்கி இந்த எழுச்சி பயணத்திலே தொண்டாமுத்தூர் பேரூராட்சி பகுதியை குலுங்குகின்ற அளவுக்கு மக்கள் வெள்ள கடல் போல் காட்சியளிக்குது. இன்றைக்கு தமிழகத்திலே 139 சட்டமன்ற தொகுதியிலே நான் நேரடியாக சென்று மக்களை சந்தித்து விட்டு 140வது சட்டமன்ற தொகுதி தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியிலே உங்களை சந்திக்கின்ற பாக்கியத்தை நான் பெற்றிருக்கின்றேன். இந்த எழுச்சி பயணத்திலே அதிக மக்கள் கூடிய பகுதி இந்த பகுதி தான். தொண்டாமுத்தூர் அதிமுக கோட்டை. இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே, இந்த எழுச்சி பயண நிகழ்ச்சியிலே தலைமுறையாற்றிய மதிப்புக்கு மரியாதைக்கு உரிய இந்த மாவட்டத்தின் மண்ணின் மைந்தர், மாவட்ட கழக செயலாளர், தலைமை நிலை செயலாளர், சட்டப்பேரவை உறுப்பினர், முன்னாள் அமைச்சர் சகோதரர் SP வேலுமணி அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய மகளிரணி தலைவி மரியாதைக்குரிய சகோதரி திருமதி வானதி சீனிவாசன் MLA அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற மாவட்ட செயலாளர் MLA அருமைச்சர் PRG அருண்குமார் அவர்களே, மாவட்ட செயலாளர் MLA அருமைச்சர் அம்மன் அர்ஜுன் அவர்களே, மற்றும் முன்னாள் MLA
கழக அமைப்பு அண்ணன் தாமோதரன் அவர்களே, சட்டப்பேரவை உறுப்பினர் அறிவிச்சா AK செல்வராஜ் அவர்களே, கழக அமைப்பு முன்னாள் மேயர் அண்ணன் திரு சேமா வேலுச்சாமி அவர்களே, சட்டப்பேரவை உறுப்பினர் திரு VP கந்தசாமி அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் திரு KR ஜெயராமன் அவர்களே, கழக அமைப்பு முன்னாள் MLA திரு சின்னசாமி அவர்களே மற்றும் கழகத்தினுடைய பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், பேருக்குலக செயலாளர்களே, பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்களே, நிர்வாகிகளே, தொண்டர்களே, கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, தொண்டர்களே, நிர்வாகிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, விவசாயிகளே, விவசாய தொழிலாளிகளே, வரி எதிர்க்கின்ற வியாபார பெருமக்களே, மகளிரை சேர்ந்த சகோதரிகளே, இளைஞர் பட்டாளங்களே, பத்திரிகையாளர்களே, ஊடகங்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கம். மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய மகளிரணி தலைவர், நேரத்தின் அருமை கருதி அவர் பேச முடியல. ஏன்னா அவர் கூட்டணி கட்சியில தேசிய அளவில் ஒரு பதவியிலேக்கு நமக்கெல்லாம் ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா இன்றைக்கு நாட்டை ஆளக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி, அதுல தேசிய அளவில் ஒரு பொறுப்புல இருக்கின்றவர் நம்ம பகுதியை சேர்ந்தவர் என்றால் நமக்கெல்லாம் பெருமை. அதே போல ஆர்வச்சார் SP வேலுமணி அவர்கள் இந்த தொகுதிக்காக எப்பொழுது பார்த்தாலும் தன்னுடைய தொகுதியினுடைய ஞாபகம் தான் அவருக்கு அதிகமா இருக்கு. என்னை சந்திக்கின்ற பொழுதெல்லாம் இந்த தொகுதி மக்களுக்கு என்ன தேவை என்பதை பேசிவிட்டு தான் வேற பேச்சு பேசுவார். நான் அடிக்கடி பேசுவேன், ஏப்பா தமிழகத்தில் 234 தொகுதி இருக்குது, எல்லாத்துக்கும் நீங்க தானே அமைச்சருமே, இருந்தாலும் இந்த அமைச்சர் பதவி கொடுத்து தொண்டாமுத்தூர் சட்டமன்ற மக்கள், அந்த மக்களுக்கு எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த காரணத்தினால்தான் நான் உங்கள் அருகிலே இருந்தேன். மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவுடைய நன்மதிப்பை பெற்று எனக்கு ஒரு அமைச்சர் பதவியை கொடுத்து எங்களுடைய தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு திட்டங்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வர முடிந்தது என்ற கருத்தை சொல்லுவார். அப்படி நல்ல மனம் படைத்தவர், நல்ல குணம் படைத்தவர், அனைவரிடத்திலும் அன்பாக பழகக்கூடியவர், காரியத்திலே கண்ணாக இருப்பார். சுத்தி சுத்தி வந்தாலும் தொகுதி பத்தி தான் பேசுவார். அப்படி தொகுதி மக்கள் மீது அன்பு கொண்ட அறிவிச்சர் SP வேலுமணி அவர்கள் 5 மணிக்கு புறப்பட்டார். 7:30 மணிக்கு தான் வந்து சேர முடிஞ்சது. கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் இன்றைக்கு மக்கள் வெள்ளத்திலே நீந்தி தொண்டாமுத்தூர் பகுதி மக்களை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுவிட்டது. திரு ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிடுகிறார், திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலிலே 200 இடங்களிலே வெற்றி பெறுவோம் என்று பகல் கனவு கண்டு கொண்டிருக்கின்றார். எப்பொழுது பார்த்தாலும் அவர் பேசுவது திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே வலுவான கூட்டணி கூட்டணி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார். திரு ஸ்டாலின் அவர்களே, சற்று தொண்டாமுத்தூர் பகுதியை இங்கே தொலைக்காட்சி வாயிலாக பாருங்கள். தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதி அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் வெற்றி பெற்றுவதற்கு இங்கு இருக்கின்ற மக்களே சாட்சி. ஆக நீங்க கூட்டணி பலமாக இருக்கலாம், மக்களுடைய பலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி அமைச்சவுடனே திரு ஸ்டாலின் புலம்ப ஆரம்பித்து விட்டார். சட்டமன்றத்திலே பேசுகிறார். மரியாதைக்குரிய சகோதரர் SP வேலுமணி இருந்தார். மரியாதைக்குரிய திருமதி சகோதரி அவர்கள் வானதி சீனிவாசன் அவர்கள் இருந்தார்கள். திடீர்னு எழுந்து என்னை நோக்கி பேசினார். நீங்க திடீர்னு பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சிட்டீங்களா? எனக்கு ஒண்ணுமே புரியல. பிறகு நீங்க 2031 வரைக்கும்
பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு திடீர்னு கூட்டணி வச்சிருக்கேன்னு கேட்டீங்க. நான் ஒரு நிமிஷம், இது அதிமுக கட்சி, இவரை ஏன் புலம்புறாரு? ஆக திரு ஸ்டாலினுக்கு அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி அமைஞ்சவுடன் அவருக்கு பயம் வந்து விட்டது. அதனாலதான் ஒரு சட்டமன்றத்தில் எழுந்து இதை பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா அந்த இடத்துல திரு ஸ்டாலின் புலம்பியது தோல்வியினுடைய பயத்தை பார்க்கப்படுகிறது. அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக பாரதிய ஜனதா தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி வெற்றி கூட்டணி, வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். ஆகவேதான் முதலமைச்சரே சட்டமன்றத்தில் பயந்து போய் என்னை நோக்கி இந்த கேள்வியை கேட்டார். ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதாவும் ஒரு வலிமையான கூட்டணியாக இன்றைய தினம் அமைந்திருக்கின்றது. இன்றைக்கு மத்தியிலும் சரி ஆட்சி செய்கின்றவர்கள் சிறப்பான ஆட்சி செய்து மூன்றாவது முறையாக இன்றைக்கு பாரதிய ஜனதா ஆட்சியிலே அமர்ந்திருக்கின்றது. அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே 31 ஆண்டு காலம் ஆட்சி செய்திருக்கிறது. அந்த 31 ஆண்டு கால ஆட்சியில தான் இன்றைக்கு மாநிலத்திற்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து இன்றைக்கு அந்த திட்டத்தின் மூலமாக மக்களுக்கு நன்மை கிடைத்திருக்கிறது. இன்றைக்கு மாநிலத்தில் இருந்தாலும் சரி, மத்தியில் இருந்தாலும் சரி, சரியான முறையிலே அணுகி தேவையான நிதிகளை பெற்று தேவையான திட்டங்களுக்கு அனுமதி பெற்று மக்கள் என்ன எண்ணுகின்றார்களோ அதை நிறைவேற்றப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்து இந்த தொண்டாமுட்டூர் சட்டமன்ற தொகுதியில் ஏதாவது ஒரு திட்டத்தை நிறைவேற்றிருக்காங்களா? இந்த பகுதி விவசாயி நிறைந்த பகுதி. இந்த பகுதியில் வரும்போது தோட்டத்துக்குள்ளதான் கூட்டிட்டு இருந்தார். அப்ப சொன்னார், சகோதரர் எஸ்பி வேலுமணி அவர்கள் குறிப்பிட்டார், அத்திக்கட அவிநாசி திட்டம் 2ஆம் கட்டம், அதை நிறைவேற்ற வேண்டும். அவர் ஏற்கனவே கோரிக்கை வைத்தார். அதன் அடிப்படையிலே அம்மாவுடைய அரசு அதற்கு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு முதற்கட்ட பணி துவங்குகின்ற நேரத்தில் ஆட்சி மாற்றம். அதனால திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது, திட்டத்தை கைவிட்டு விட்டார்கள். மீண்டும் உங்களுடைய கனவு நனவாகின்ற விதமாக அறிவிச்சார் திரு வேலுமணி அவர்கள் கோரிக்கையை. அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் அத்திக்கட அவிநாசி திட்டம் 2ஆம் கட்டம் நிறைவேற்றப்படும். விவசாயிகளுக்கும் குடிப்பதற்கும் தேவையான நீர் தங்குதடை இல்லாமல் கிடைக்கும். இன்றைக்கு அதிமுக ஆட்சி இருந்த பொழுதுதான் குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கு ஏரிகள் குளங்கள் எல்லாம் தூர்வாரப்பட்டது. இதனால மழை காலத்தில் பெய்கின்ற நீர் ஒரு சொட்டு நீர் கூட வீணாகாமல் அங்கிருக்கின்ற ஏரிகளை சேமித்து வைத்து கோடை காலத்தில் விவசாயத்திற்கு தேவையான நீரை வழங்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல வண்டல் மண், அதில் அள்ளப்படுகின்ற வண்டல் மண் விவசாய நிலத்திற்கு இயற்கை உரமாக பயன்படுத்தினார்கள். அதனால் விளைச்சல் நம்முடைய விவசாயிக்கு அதிகமாக கிடைத்தது. ஒரு பக்கம் குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக ஏரி ஆழமாக்கப்பட்டது, மறுபுறம் விவசாயிகளுக்கு அந்த வண்டல் மண் அவருடைய நிலத்திற்கு அடியுரமாக பயன்படுத்தப்பட்டது. நான் வருகின்ற பொழுது சகோதரர் வேலுமணி அவர்கள் குறிப்பிட்டார், இப்பொழுது பல விவசாயிகள் மீது வழக்கு போட்டிருக்கின்றார்கள். அந்த மண்ணை அள்ளி அங்கங்க இருக்கின்ற விவசாயியுடைய நிலத்தில் இருக்கின்ற மண்ணை அள்ளி அவருடைய பயன்பாட்டுக்கு பயன்படுத்தினால் கூட இந்த விடியா திமுக அரசு அந்த விவசாயிகள் மீது இன்றைக்கு வழக்கு போட்டது மட்டுமல்ல, நிறைய ஃபைன் போட்டுக்கிறாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இதையெல்லாம் பரிசீலித்து சட்டப்படி நம்முடைய விவசாயிகளுக்கு அவருடைய சொந்த தேவைக்கு அங்க அவருடைய தோட்டமோ இல்லது அனுமதி பெற்றோ அந்த வண்டல் மண் அள்ளிக்கொள்ளலாம். அதிமுக ஆட்சி இருக்கின்ற வரை விவசாயிகளும் சரி பொதுமக்களும் சரி தங்களுடைய தேவைக்கு தகுந்த இன்றைக்கு மண் அள்ள கொடுத்தோம், முறையா கொடுத்தோம், முறையா மக்கள் பயன்படுத்துறாங்க. இன்றைக்கு ஒரு லோடு மண் 1000 ரூபாய்க்கு விற்பனை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட அரசாங்கம் வேணுமா உங்களுக்கு? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு அரசாங்கம் மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அரசாங்கமா இருக்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை பொறுத்தவரையும்
அவர்கள் எப்பொழுதும் ஆட்சிக்கு வந்தால் ஊழல் செய்வதுதான் அவர்களுடைய முதல் பணி. இன்றைக்கல்ல, திரு கருணாநிதி காலத்திலிருந்து இன்று வரை அந்த கட்சி ஊழல் கட்சியாகத்தான் பார்க்கப்படுது. ஊழலின் ஊற்றுக்கான். இந்தியாவிலே எத்தனையோ மாநிலம் இருக்குது, ஆனால் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். இன்றைய தினம் எல்லா துறைகளிலும் இன்றைக்கு ஊழல் நிறைந்திருக்கின்றது. ஊழல் இல்லாத துறையே கிடையாது. எதற்கெடுத்தாலும் எந்த அதிகாரிகள் சந்திச்சாலும் இன்றைக்கு மக்களுக்கு ஏதாவது தேவை என்று அந்த துறைக்கு சென்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை சந்தித்து கேட்டால் மேலிடத்துக்கு கொடுக்க வேணும். கொடுக்கறத கொடுத்தா தான் உங்களுடைய மனு பரிசீலிக்கப்படும் சொல்றாங்க. உண்மைதானே? இன்னைக்கு பத்திரப்பதிவு இந்த பகுதியில் பத்திரப்பதிவு இருக்கும், உங்களுக்கு நல்லா தெரியும். பத்திரப்பதிவு செய்ய வேண்டும் என்றால் குறிப்பிட்ட கமிஷன் அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு கொடுத்தா தான் அங்க 10%. அவர் ஏற்கனவே வித்திருப்பார் அல்லது வாங்கி இருப்பார், அதனால அவருக்கு அந்த கஷ்டம் தெரியுது. ஆக பத்திரப்பதிவுக்கு சென்றால் அதற்கு உண்டான தொகையை கொடுக்க வேண்டிய கொடுத்தால்தான் பத்திரம் பதிவு செய்யும். நடக்குதில்ல? உண்மைதானே? அது மட்டுமல்ல, இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக விவசாயி, நான் நேற்றைக்கு முன்தினம் திண்டுக்கல் மாவட்டத்துக்கு சென்றிருந்தோம். அங்க விவசாயிகள் சில பேர் என்னை சந்தித்து தங்களுடைய குறைகளை சுட்டி காட்டினாங்க. அங்க புலி விளைச்சல் அதிகம். நத்தம் பகுதிக்கு போனோம். அண்ணா நத்த விஸ்வநாதன் அவர்கள் என்னை அழைத்து சென்றார். அந்த வழியிலே சில விவசாயிகள் புலியை வைத்து நின்று கொண்டிருந்தார்கள். நான் அவரை அழைத்து பேசினேன். இந்த புலிகள் எல்லாம் எதற்காக இங்கே நின்று கொண்டிருக்குன்னு கேட்டேன். எங்களுக்கு விலை வீழ்ச்சி ஏற்பட்டு விட்டது, அதனால் உங்களுடைய ஆட்சி வந்தாலோ இல்லை இந்த அரசாங்கத்துக்கு சொல்லியோ எங்களுக்கு நியாயமான விலையை பெற்று தர வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்தார். அதோட அந்த புலியினுடைய தன்மை, இது என்ன ரகத்தை சேர்ந்தது என்பதெல்லாம் அவர் கேட்டுட்டு இருந்தேன். அவர்கள் சொன்னாங்க, இந்த புலி என்னென்ன, இது கொட்டையுள்ள புலி, இன்னொன்னு கொட்டை எடுத்த புலினாங்க. இது விவசாயிகள் நியாயமாக சொல்லிக்கிட்டது. ரெண்டையும் காட்டினாங்க. இது என்ன விலை, இது என்ன விலை, 10 கிலோ இது என்ன விலை, அது என்ன விலை. சரி, இந்த புளியங்கொட்டை எடுக்கிறீங்களே, இது எதற்காக பயன்படுத்துறாங்கன்னா அது கிலோ 35 ரூபாய்க்கு விற்போம், அது பல மருந்துக்கு உதவுது அப்படின்னு சொன்னாங்க. இப்படி விவசாயிகள் தங்களுடைய பிரச்சனைக்காக என்னை சந்தித்தார்கள். ஆனா இன்றைக்கு இருக்கின்ற அமைச்சர், மாரத்தான் ஓட்டம் ஓடுற ஒரு அமைச்சர், அவரு துறையை பார்க்க மாட்டேங்கிறார். இதுல கிண்டல் அடித்து பேசுறார், விவசாயியை கொச்சைப்படுத்தி பேசுகிறார். இந்த அமைச்சர்கள்லாம் வேண்டுமென்றே திட்டமிட்டு விவசாயிக்கு விரோதமாக செயல்பட்ட அரசு என்று நான் அடிக்கடி குறிப்பிட்டு வருகின்றேன். விவசாயி தான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றோம், தனக்கு விலை கிடைக்கவில்லை, விலை வீழ்ச்சியால் கடுமையாக பாதிக்கப்படுகிறோம், இந்த புலிக்கு தேவையான விலையை நீங்கள் ஏற்பாடு செய்து கொடுக்கும் என்று கோரிக்கை வைத்தா கிண்டல் கேலி பேசுறாங்க. யாரு இந்த அமைச்சர்? யார் அந்த சார்? யார்? அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த சாரு எப்படி புலியில் இருந்து புளியங்கொட்டையை எடுக்கப்படும் என்ற விவரத்தை சொல்றேன். இல்லன்னு நான் திண்டுக்கல் இருந்து நான் இதுக்கு போயிட்டு இருந்தோம், ஒட்டஞ்சத்திரத்துக்கு போயிட்டு இருந்தோம், ஆத்தூர்ல இருந்து ஒட்டஞ்சத்திரத்துக்கு போயிட்டு இருந்தோம். அப்போ வழியில முருங்கைக்காய் சாகுபடி செய்கின்ற விவசாயிகள் என்னை பஸ் மறிச்சு முருங்கைக்காயை காட்டினாங்க. அதுல இதெல்லாம் என்னமா ரகம், ஒவ்வொரு ரகமும் எவ்வளவு நாள்ல விளைச்சல் கொடுக்குன்னு சொன்னேன். அதை கிண்டல் பேசுறார் எடப்பாடி பழனிசாமி. முருங்கைக்காயை பார்த்து எவ்வளவு நாள்ல விளையினா, அதுல ரகம் இருக்குது, ஒவ்வொரு ரகமும் எவ்வளவு நாள்ல விளைச்சல் கொடுக்கும் என்பது விவசாயிக்கு தான் தெரியும். இந்த மாரத்தான் ஓட்டம் ஓடுற அந்த மந்திரிக்கு தெரியுமா?
வேண்டுமென்றே திட்டமிட்டு விவசாயிகளை கொச்சைப்படுத்துகின்ற திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கு அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தகுந்த பதிலடி கொடுக்கணும். கொடுப்பீங்களா? திரு மா சுப்பிரமணியம் அவர்களே, உங்களுடைய துறையில நிறைய முறைகேடு நடக்குது. இன்னைக்கு ஒரே நிமிஷம், ஏதோ திருடுவாங்க, நகை திருடுவாங்க, பணத்தை திருடுவாங்க. ஆனா கிட்னி திருடுறது எங்கேயாச்சும் பார்த்திருக்கீங்களா? கிட்னி திருடுற ஒரே கட்சி திமுக கட்சி. திமுக எம்எல்ஏ அவருக்கு சொந்தமான இடம், அதாவது மருத்துவமனை, திருச்சியில சித்தார் மருத்துவமனை, பெரம்பலூர்ல தனலட்சுமி சீனிவாசன் கல்லூரி மருத்துவ, ரெண்டு மருத்துவமனையிலையும் அந்த ஆளுங்கட்சி எம்எல்ஏ, ஆளுகிட்ட கட்சி திமுக கட்சி, புகார் வந்து அந்த மருத்துவமனையில் அவர்கள் சோதனை பண்றாங்க. சோதனை பண்ணிக்கிட்ட பொழுது இந்த கிட்னி, அதாவது மாற்று சிகிச்சை செய்கின்ற பொழுது உறுப்பு மாற்று சிகிச்சை, இதில் முறைகேடு நடைபெற்றுவதாக கண்டுபிடிக்கப்பட்டது. கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு அந்த உறுப்பு மாற்று அறுவை கொடுக்கின்ற அனுமதியை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. அதுக்கு ஒரு குழு போட்டு அந்த குழு நேரடியாக போய் இந்த முறைகேடை கண்டுபிடிச்சிருக்குது. இதுவரைக்கும் கைது பண்ணல, ஏன்னா திமுக எம்எல்ஏ. ஆக திரு மா சுப்பிரமணியம் அவர்களே, அந்த கிட்னி திருட கண்டுபிடிங்க. யாராவது தப்பு தவறி திமுக காரர் நடத்துற மருத்துவமனைக்கு போயிடாதீங்க. அப்படியே யாராவது போய் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருந்தா நீங்க ஒரு நல்ல மருத்துவமனைக்கு போய் ஸ்கேன் பண்ணி பார்த்துங்க, நம்ம உறுப்புலாம் உடல்ல இருக்குதான்னு முதல்ல பார்த்துங்க. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் திருடி திருடி எல்லாமே திருடிட்டாங்க. இனிமேல் திருடுறதுக்கு எதுவும் இல்லை கவர்மெண்ட்ல. அதனாலதான் மக்களுடைய உடல் உறுப்பை திருட ஆரம்பிச்சுட்டாங்க. இப்படிப்பட்ட அவல ஆட்சி வேணுமா? ஒரு ஏழை மக்கள் வறுமையின் காரணமாக அதை மையமா பயன்படுத்தி அவருடைய கிட்னியை முறைகேடாக எடுப்பது எந்த விதத்தில் நியாயம்? நீதிமன்றம் பிடின்னு பிடிச்சிருக்குது. அந்த நீதிமன்றத்துக்கு இந்த அரசாங்கம் பதில் சொல்லி ஆக வேண்டும். அது மட்டும் இல்ல, நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் ஒரு வறுமையின் காரணமாக ஒரு பெண் அந்த கிட்னியை தானமாக கொடுக்கிறதுக்கு முன் வந்திருக்குது. அந்த மருத்துவமனைக்கு அந்த பெண்மணியை அழைத்திட்டு போய் மருத்துவமனையில் கிட்னி எடுக்கிறதுக்கு போல கல்லீரல் எடுத்துட்டாங்க. எவ்வளவு கொடுமை பாருங்க. வறுமையில் இருக்கிற கொடுமை எதுவுமே கிடையாது. ஒரு மனிதனுக்கு வறுமை தான் கொடுமை. அந்த வறுமையை பயன்படுத்தி இந்த ஆட்சியாளர்கள் ஏழைகளை கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு அந்த அம்மா மனம் வந்து தான் கொடுத்ததோ இல்லையோ அது வேறு விஷயம். ஆனால் ஏழ்மையை மையமாக வைத்து பணத்தாசை காட்டி அந்த கிட்னியை அவர்கள் மற்றொருவருக்கு அதை மாற்றுவதற்காக அழைத்து சென்று அதற்கு பதிலாக கல்லீரலை எடுத்து விட்டார்கள். இன்றைக்கு அந்த பெண்மணி மிகுந்த கஷ்டத்தில் இருப்பதாக எல்லா பத்திரிகையிலும் வந்திருக்குது, வலைதளத்தில் வந்திருக்குது, தொலைக்காட்சியில் வந்திருக்குது. இப்படிப்பட்ட கேவலமான அரசாங்கம் திமுக அரசாங்கம். ஆமா, அப்படித்தானே? அதோட திரு மா சுப்பிரமணியம் அவர்களே, உங்களுடைய முதலமைச்சர் மாதிரி அவர் எதிர்கட்சியில் இருக்கின்ற பொழுது எங்களுடைய தலைவாசல் பகுதிக்கு வந்தார். காங்கிரீட் ரோடு போட்டு கரும்பு தோட்டத்தை பார்த்த முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர். எங்கேயாவது தோட்டத்தில் காங்கிரீட் ரோடு போட்டு போய் கரும்பு தோட்டம் பார்த்த வரலாறு உண்டா? பிறகு தூத்துக்குடிக்கு போனார். தூத்துக்குடிக்கு போய் பதநீர் சாப்பிட்டார். பதநீர் சாப்பிட்டு இருக்கும்போது இதுல சக்கரை போட்டு கொடுத்தாங்களான்னு கேட்டார். இப்படி விவசாயமே தெரியாத ஒரு முதலமைச்சரை வச்சுக்கிட்டு எங்களை கிண்டல் அடிக்கிறீங்க. நாங்கெல்லாம் பாரம்பரிய விவசாயி குடும்பத்தில் பிறந்தவன். இன்றைக்கும் நான் விவசாயம் செய்து கொண்டிருக்கின்றேன். சகோதரி அவர்களும் விவசாயம் செய்கிறாங்க நினைக்கிறேன். அருமை சகோதரர் நம்ம வேலுமணியும் விவசாயத்தில் ஈடுபட்டிருக்கார்.
பெரும்பாலும் கிராமத்தை சேர்ந்தவர்கள், வேளாண் பணியில் ஈடுபட்டுகின்றவர்கள். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா ஆகட்டும், இன்றைக்கு ஒரு வலிமையான கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டது. ஆகவே இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அவதூறு பிரச்சாரத்தை இன்றைக்கு பரப்பி வருகிறார். அவர்களிடத்தில் தொலைக்காட்சி, அது மட்டுமல்ல பத்திரிகையை வைத்துக் கொண்டு திட்டமிட்டு விஷமத்தனமான பிரச்சாரத்தை பரப்பி வருகிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் நிறைய திட்டங்களை நாங்கள் கொண்டாந்து நடைமுறைப்படுத்தினோம். இன்றைக்கு கிராமம் சூழ்ந்த பகுதி அரசு பள்ளி படிக்கின்ற மாணவர்கள், இன்றைக்கு ஏழை மாணவர்கள், கிட்டத்தட்ட அந்த மாணவர்கள் மருத்துவர் ஆக வேண்டும் என்பதற்காக 7.5% உள்ளிடுவதற்கிடை கொண்டு வந்து அண்ணா திமுக ஆட்சியில் இன்றைக்கு அரசு பள்ளியை படித்த மாணவ மாணவி 2818 பேர் இன்றைக்கு மருத்துவ கல்வி கிடைக்கிறது. தம்பி இதை கொஞ்சம் தள்ளி சிந்திச்சு பாருங்க. இப்படி ஏழைகளுக்காக இன்றைக்கு சட்டம் இயற்றப்பட்டு அதன் மூலமாக இன்றைக்கு நம்முடைய ஏழை குடும்பத்தில் இருந்த மாணவ மாணவி இன்றைக்கு மருத்துவ கனவு நனவாக்கப்பட்டுகின்றது. அதோட மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது அரசு பள்ளி படிக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு திறமையான மாணவர்களாக உருவாக்கும் என்பதற்காக லேப்டாப் கொடுத்தாங்க. அதையும் இந்த அரசாங்கம் நிறுத்தப்பட்டு விட்டது. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடன் இன்றைக்கு நம்முடைய அரசு பள்ளி படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொண்டு வரப்படும் திட்டத்தை கொண்டு வந்து நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு திறமையான கல்வி கிடைக்க செய்யப்படும். அது மட்டுமல்ல, ₹10 பாலாஜா பரவாயில்ல, எங்களை விட உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குது. தமிழகத்தில் 6000 மதுக்கடையில் இருக்குன. 6000 மதுக்கடையில் பெரும்பாலான மதுக்கடையில் இருக்கிற பார்லாம் நீங்க சொல்ற ஆள் எடுத்துக்கிட்டார். இன்றைய தினம் ஒரு நாளைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மதுபான கடையில் 1.5 கோடி பாட்டில் விற்குது. ஒரு பாட்டிலுக்கு ₹10 அதிகமாக கொடுத்தா தான் அந்த மதுக்கடையில் பாட்டில் கிடைக்கும். இப்படி தமிழ்நாட்டில் 1.5 கோடி பாட்டில் விற்பனைனா ஒரு பாட்டிலுக்கு ₹10 ஒரு நாளைக்கு 15 கோடி இந்த மதுபான கடையில் இருந்து மட்டும் திமுக மேலிடத்துக்கு சென்றுட்டு இருக்குது. மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி, 4 வருஷத்துல 22,000 கோடி கொள்ளையடித்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இதெல்லாம் முறையா விசாரிக்கப்பட்டு இதில் யார் யாரு தவறுகளில் ஈடுபட்டார்களோ அவர்கள் மீதெல்லாம் சட்ட நீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். அதோட அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடன் நம்முடைய ஏழை தொழிலாளிகள், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பல லட்சம் மதிப்புள்ள கான்கிரீட் வீடு அற்புதமாக கட்டி கொடுக்கப்படும். இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்த பிறகு ஒவ்வொரு தீபாவளி என்றும் நம்முடைய தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் அற்புதமான சேலை கொடுக்கப்படும். அதே போல அம்மா உணவகம், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அம்மா உணவகத்தை மூடுவதற்கு திட்டமிட்டார்கள். அதை முறியடிக்கப்பட்டது. இருந்தாலும் பல நகரத்தில் அம்மா உணவகம் முழுமையாக செயல்பட முடியாத நிலை. அதில் இருக்கிற பணியாளரை குறைச்சிட்டாங்க. அதுக்கு கொடுக்கின்ற பொருள் எல்லாம் தரம் இல்லாம கொடுக்கறாங்க. அதனால தரமான உணவு பல அம்மா உணவகத்தில் கிடைக்கல. அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடன் மக்கள் விருப்பப்படி தரமான உணவு அம்மா உணவகத்தில் வழங்கப்படும். அதே போல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கடுமையா மின் கட்டணம் உயர்ந்து போச்சு. 67% மின் கட்டணம் உயர்வு. அதாவது உள்ளாட்சியில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீட்டு வரி 100% உயர்ந்தாச்சு. கடவரி 150%, குடிநீர் வரி, குப்பைக்கு வரி போட்ட அரசாங்கம் திமுக அரசாங்கம். அதோட இன்றைய தினம் சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்லுகிறார், இன்னைக்கு அம்மா மினி கிளினிக்க திமுக மூடிட்டாங்க, ரத்து பண்ணிட்டாங்க. நான் எல்லா கூட்டத்திலையும் நாங்கள் பேசி வருகிறோம். இது ஏழை மக்களுக்காக கொண்டு வந்த திட்டம். இந்த அம்மா மினி கிளினிக் மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதியை தேர்ந்தெடுத்து
அங்க ஒரு அம்மா மினி கிளினிக் ஆரம்பிக்கப்பட்டு அங்க ஒரு மருத்துவர், ஒரு செவிலியர், ஒரு மருத்துவ உதவியாளர் நியமிக்கப்பட்டு அந்த பயிலுக்கின்ற ஏழை மக்களுக்கு அங்கேயே சிகிச்சை அளிக்கக்கூடிய அற்புதமான திட்டம். முதற்கட்டமா ஒரு வருஷம் தேர்வு செஞ்சு முதல் கட்டமா மக்களிடத்தில் எப்படி வரவேற்பு இருக்கிறது, இந்த அம்மா மினி கிளினிக் மூலமாக மக்கள் எப்படி பயன்பெறுகிறார் என்பதையெல்லாம் கண்டறிவதற்காக ஒரு வருடம் நாங்கள் அனுமதி வாங்கி ஒரு வருடம் இயங்கப்படும் என்று உத்தரவு போட்டு செயல்படுத்தணும். அடுத்த ஆண்டு திமுக ஆட்சி வந்த உடனே நிறுத்திட்டாங்க. இப்போ அதை வச்சு திராவிட முன்னேற்ற கழகம் நாங்க அம்மா மினி கிளினிக்கை மூடிட்டேன்னு சொன்னாங்க. இது மக்களிடத்தில் மிகுந்த வரவேற்பை பெற்றது. ஏழை எளிய மக்கள் தங்கள் பகுதியிலே ஒரு அம்மா மினி கிளினிக் இருந்தா உடனடியாக போய் அந்த அம்மா மினி கிளினிக்ல இலவசமாக சிகிச்சை பெறலாம். அந்த திட்டத்தை இவர் ரத்து செய்வதற்கு காரணம், இந்த திட்டம் மிக சிறப்பாக இயங்கிட்டு இருந்தது. இந்த திட்டம் தொடர்ந்தால் அதிமுக கட்சிக்கு நல்ல பெயர் வந்துவிடும். அந்த காரணத்திற்காக அரசியல் கால் பிடிச்சோடு இந்த அம்மா மினி கிளினிக் திட்டத்தை ரத்து பண்ணியிருக்காங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் 2000 அம்மா மினி கிளினிக்ல 4000 அம்மா மினி கிளினிக் திறக்கணும். என்ன தப்பு? ஒரு அரசாங்கம் மக்களுக்கு சேவை செய்ய, மக்களுடைய பிரச்சனை தீர்க்க, அதுக்கு தான் அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனா திமுக அப்படி அல்ல. மக்களை பற்றி கவலைப்படாத அரசாங்கம். மக்கள் எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல, ஆனா குடும்பம் வளமா இருக்கணும். அதுதான் திமுக நிலை. ஆகவே அதே போல இந்த பகுதியில் விவசாயி நிறைந்த பகுதி. இன்றைக்கு வனவிலங்குகள், யானைகள் அடிக்கடி தங்களுடைய தோட்ட பகுதிக்கு வந்து பயிர்களை சேதப்படுத்துவது மட்டுமல்ல, சில நேரங்களிலே அவருடைய மனித உயிருக்கு ஆபத்து ஏற்படுகிறது. பல உயிர்கள் யானையால் இன்றைக்கு போயிருக்குது. அது மட்டுமல்ல, யானை தாக்கப்பட்டு பல பேர் படுகாயமடைந்திருக்கிறாங்க. அதை தீர்வு காண வேண்டும் என்று அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது அறிவிச்சார் வேலுமணி அவர்கள் எங்களுடைய கவனத்தை கொண்டு வந்தார். மீண்டும் அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் அந்த யானைகள் காட்டு பகுதியிலிருந்து நம்முடைய தோட்ட பகுதிக்கு வராம, மக்களை தாக்காம, அதற்கு முழு பாதுகாப்பு கொடுக்கின்ற விதமாக இன்றைக்கு அதிமுக அரசு மலர்ந்தவுடன் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து, இன்றைக்கு தொண்டாமுத்தூர்ல 130 கோடியில இன்றைக்கு கூட்டுக்குடி திட்டம், 7 பேரூராட்சி, 10 ஊராட்சியில் இருக்கிற மக்களுக்கு நிலையான தூய்மையான குடிநீர் கொடுத்தது அதிமுக ஆட்சியில். அதே போல இன்றைக்கு நொய்யல் செல்கின்ற அந்த ஆற்றில் தண்ணீர் இன்றைக்கு அது மாசுபட்ட நீராக இருந்ததுனால அதற்கு சரியான நடவடிக்கை எடுக்கின்ற விதமாக 230 கோடி செலவு செஞ்சு தூய்மையான நீரா நதியில் செல்லக்கூடிய திட்டத்தை கொண்டாந்தோம். 50 ஆண்டு கால கோரிக்கை ஏற்று புதிதாக பேரூர் வருவாய் வட்டம் உருவாக்கப்பட்டது. தொண்டாமுத்தூரில் தீயணைப்பு நிலையம் அமைக்கப்பட்டது. சுமார் 100 கோடி மதிப்பீட்டில் தொகுதி முழுவதும் சாலைகள் போடப்பட்டன. குனியமுத்தூர் கோவைப்புதில் புதிய மேற்கு வட்டார போக்குவரத்து கட்டப்பட்டது. சுமார் 8 கோடி மதிப்பீட்டில் தொண்டாமுத்தூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கட்டி கொடுக்கப்பட்டது. பேரூர் நொய்யல் ஆற்றங்களில் தர்ப்பண மண்டபம் மற்றும் படித்துறை மேம்பாடு செய்யப்பட்டது. 2 கோடி மதிப்பீட்டில் புலுவப்பட்டி, தொண்டாமுத்தூர் மற்றும் கண்டகாமுத்தூர் ஆகிய பகுதியில் உள்ள அரசு சுகாதார நிலையத்தை அரசு மருத்துவமனையாக தரம் உயர்த்தி கூடுதல் கட்டணம் கட்டப்பட்டது. ரூபாய் 80 லட்சம் மதிப்பீட்டில் ஆழத்துறையில் மின்மயானம் அமைக்கப்பட்டது. நிறைய இருக்குது தம்பி, நிறைய செஞ்சிருக்கிறார். உங்களுக்கு தொகுதி முழுவதும் உள்ள குளங்கள் தூர்வாரப்பட்டிருக்கின்றன. அதே போல மெட்ரோ ரயில் திட்டம் கோரிக்கை நிறைவேற்றம் கேட்டிருக்கீங்க. அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அதற்குண்டான நடவடிக்கை எடுக்கப்படும். கிரிக்கெட் உள் விளையாட்டு அரங்கு கட்ட வேண்டும் கோரிக்கை வச்சிருக்கிறீங்க, அதுவும் அதிமுக ஆட்சியில் இருக்கின்ற நடவடிக்கை. தொண்டாமுத்தூர் ஒன்றியத்தில் சிப்காட் தொழிற்பாட்டை கட்ட கோரிக்கை வச்சிருக்கிறீங்க, இது நாங்கள் எடுப்போம். நிலம் நீங்க கொடுக்கணும். அதே போல தொண்டாமுத்தூர் ஒன்றியம் புலுவாப்பட்டி பகுதியில் விவசாய விளைபொருட்கள் பாதுகாக்க குளிர்பதன கிடங்கு அமைக்க வேண்டும் கேட்டிருக்கீங்க, அதையும் நிறைவேற்றப்படும். இந்த பகுதியில் தக்காளி, பன்னீர் திராட்சை, சின்ன வெங்காயம் அந்த அதிக விளைச்சலுக்காக அதை பதப்படுத்த வேண்டும் என்று அதற்கு குளிர்பதன கிடங்கு வேண்டும் கேட்டிருக்கிறீங்க. அதுவும் விவசாயியுடைய நன்மை கருதி அந்த உற்பத்தி செய்யப்படுகின்ற தக்காளி, பன்னீர் திராட்சை மற்றும் சின்ன வெங்காயம் அதை கெடாமல் இருப்பதற்கு பாதுகாப்பதற்கு குளிர்பதன கிடங்கு அமைத்து கொடுக்கப்படும் விவசாயிகளுக்கு.
சொல்லியாச்சு. அதே போல கொரோனா காலத்தில் ஓராண்டு ரேஷன் கடையில் விலையில அரிசி, விலையில சக்கரை, எண்ணெய் கொடுத்தோம். குடும்ப அட்டைக்கு 1000 ரூபாய் பணம் கொடுத்தோம். அதோட இன்றைக்கு கொரோனா காலத்தில் பள்ளிகள் மூடப்பட்டிருந்தது, கல்லூரிகள் மூடப்பட்டிருந்தது. கல்லூரியில் ஆன்லைன் வகுப்பு நடத்தோம். ஆன்லைன்லயே நம்முடைய கல்லூரி மாணவர்கள் தேர்வு எழுதி பட்டம் பெற்றாங்க. நம்முடைய பள்ளியில் படிக்கின்ற மாணவருக்கு ஆல் பாஸ் போட்டு கொடுத்தோம். இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த மரியாதைக்குரிய மாநில வழக்கு அமைச்சர் திரு வி எஸ் சேதுராமன் அவர்களே, திரு தோப்பு அசோகன் அவர்களே, திரு என் கே செல்வதுரை அவர்களே, திரு என் எஸ் கருப்புசாமி அவர்களே, திரு ஜி கே விஜயகுமார் அவர்களே, திரு டி எஸ் சந்திரசேகர் அவர்களே, திரு டி பி வேலுசாமி அவர்களே, திரு ராஜா என்ற ராமூர்த்தி அவர்களே, திரு டி சக்திவேல் அவர்களே, திருமதி மதுமதி விஜயகுமார் அவர்களே, திரு கனகராஜ் அவர்களே, திரு கரடா சுரேஷ் அவர்களே, திரு சுரேஷ் அவர்களே மற்றும் டி லட்சுமிகாந்தன் அவர்களே, திரு டி சி பிரதீப் அவர்களே, திரு கே எஸ் சங்கர் அவர்களே, திரு சுந்தரராஜ் அவர்களே, திரு ரவி என்கின்ற காளிச்சாமி அவர்களே, திரு கே கிருஷ்ணராஜ் அவர்களே, திரு பி ஜெகநாதன் அவர்களே, திரு ஆர் ஆடலரசு அவர்களே, திரு விஜயகுமார் அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியுடைய நிர்வாகிகள் திரு கே வசந்தராஜன் அவர்களே, திரு சந்திரசேகர் அவர்களே மற்றும் பாஜக மண்டல தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகளே, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே, தொண்டர்களே, ஐஜே கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே, இந்து மக்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே, தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே, வரி இருந்து சிறப்பித்த அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதோட கொரோனா காலத்தில் நம்முடைய விவசாயிகள், நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் அத்தனை பேருமே தை பிறந்தால் வழிபிறக்கும் அந்த தை திருநாளை ஒட்டி எல்லா இல்லங்களிலும் தைப்பொங்கல் பொங்க வேண்டும் என்பதற்காக பொங்கல் பரிசாக அனைத்து குடும்பத்தையும் 2500 ரூபாய் கொடுத்தாங்க. அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யும். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை தமிழகத்தை பை பை ஸ்டாலின். நம்முடைய கோவை மாவட்டத்திற்கு 50 ஆண்டு இல்லாத வளர்ச்சியை 5 ஆண்டுகள் தந்த கழகத்துடைய பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவர், 2026 புனித ஜெயின் சாட் கோட்டையிலே முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய
அருமை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நம்முடைய தொண்டாமுத்தூர் தொகுதிக்கு, நம்முடைய குனியமுத்தூர் பகுதிக்கு இப்பொழுது வருகை விட்டார்கள். இன்றைக்கு நம்முடைய தொகுதியிலே இந்த நின்று பேசிக் கொண்டிருக்கின்ற சாலை கொண்டு ஆத்துப்பாலம், அவனாசி ரோடு பாலம், திருச்சி ரோடு பாலம், பொள்ளாச்சி ரோடு, அனைத்து பாலங்கள், மேட்டுப்பாளை சாலை பாலங்கள் உட்பட அனைத்து பாலங்கள், சாலைகள், கூட்டுக்குடி திட்டங்கள், அத்திகடு அவனாசி திட்டம், ஏர்போர்ட் விரிவாக்கம், சொல்லிட்டே போல அத்தனை திட்டங்களும் தந்த ஒப்பற்ற முதலமைச்சராக இருந்த வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை தொண்டாமுத்தூர் தொகுதி மக்களின் சார்பாக, கோவை புறநகர் மாவட்ட தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக, நம்முடைய குனியமுத்தூர் பகுதி கழகம், சுண்டகாமத்தூர் பகுதி கழகம், கரும்புக்கடை பகுதி கழகம், செல்வபுரம் பகுதி கழகம், ஆர்எஸ்புரம் பகுதி கழகம், தொண்டாமுத்தூர் ஒன்றியங்களின் சார்பாக, அனைத்து மக்களின் சார்பாக, கழகத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று இப்பொழுது புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இப்பொழுது தயவு செஞ்சு அந்த கொடிகளை இறக்கி பிடிங்க தம்பி. நம்ம கொடியும் பிஜே கொடி இறக்கி பிடிங்க, அப்பதான் மக்கள் தெரியும். ஆகவே அந்த கொடிகளை மட்டும் தயவு செஞ்சு இறக்குங்க. அண்ணன் பேச போறார். இப்பொழுது எழுச்சி உரை அண்ணன் அவர்கள் ஆற்றுவார். அந்த கொடி இறக்குங்க தம்பி, அந்த கொடி இறக்குங்க. அப்படியே அந்த கொடி இறக்கி பிடிங்க. கொடி இறங்குங்க, கொடி இறங்குங்க. சரி, பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா இருபெரும் தெய்வங்களை வணங்கி இந்த குனியமுத்தூர் பகுதியே குலுங்குகின்ற அளவிற்கு எங்கே பார்த்தாலும் மக்கள் வெள்ளம் கடல் போல் காட்சியளிக்குது. இந்த பகுதி தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதி. தொண்டாமுத்தூரிலும் இதே அளவு மக்கள் வெள்ளம், குனியமுத்தூர்லயும் இதே அளவுக்கு மக்கள் வெள்ளம். அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதி வெற்றி பெற்று விட்டது. அதற்கு இங்கே குழுமிருக்கின்ற மக்களுடைய வெள்ளமே சாட்சி. அறிவுச்சோர் வேலுமணி அவர்கள் இந்த தொகுதியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டீர்கள். அம்மா இருக்கின்ற பொழுது நன்மதிப்பு பெற்றார். அவர் அமைச்சராக இருக்கின்ற காலத்தில் அம்மாவிடத்திலும் சரி, நான் அமைச்சர் இருக்கும் முதலமைச்சர் இருக்கும் போது என்னிடத்திலும் சரி, இந்த குனியமுத்தூர் பகுதி தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு தேவையான திட்டங்களை பெற்று தந்துள்ளார். எப்பொழுது என்னை சந்தித்தாலும் இந்த தொகுதி மக்களுடைய பிரச்சனை பற்றி தான் பேசுவார். அப்படி தொண்டாமுத்தூர் தொகுதி வாழ்கின்ற மக்கள் கொடுத்து வைத்தவர்கள். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு சான்றாக விளங்கியவர் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர். இதற்கு நான் பெருமையாக சொல்லவில்லை. அவர் பதவி வைத்த காலத்தில் இந்த பகுதி மக்களுக்காக உழைத்த உழைப்பு, இந்த பகுதி மக்களுக்காக அரசிடமிருந்து பெற்ற திட்டங்கள், அதனால் மக்கள் இன்றைக்கு நன்மை அடைஞ்சிருக்கிறாங்க. தம்பி கொஞ்சம் தம்பி நெருக்காத இருங்கப்பா, லேடிஸ் எல்லாம் இருக்காங்க, நெருக்காத இருங்க, அப்படியே நில்லுங்க, ஒண்ணு ஒண்ணு தள்ளாத இருங்க. இந்த சிறப்பான எழுச்சிமிகு எழுச்சி பயண நிகழ்ச்சியிலே வரப்புரை நிகழ்த்திய இந்த மண்ணின் மைந்தர் மாவட்ட கழக செயலாளர், தலைமை நிலை செயலாளர், முன்னாள் அமைச்சர், சட்டப்பேரவை உறுப்பினர் அறிவிச்ச எஸ்பி வேலுமணி அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ அறிவிச்சவர் பிஆர்ஜி அருண்குமார் அவர்களே, கோவை மாநகர் மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ திரு அம்மா கே அர்ஜுனன் அவர்களே, கழக அமைப்பு செயலாளர் எம்எல்ஏ திரு ஏ கே செல்வராஜ் அவர்களே, எம்எல்ஏ திரு வி பி கந்தசாமி அவர்களே, எம்எல்ஏ திரு கே ஆர் ஜெயராமன் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ அண்ணன் திரு சின்னசாமி அவர்களே, கல்லூர் ஒன்றிய கழக செயலாளர் தொகுதி பொறுப்பாளர் திரு கந்தவேல் அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற
ஒன்றிய செயலாளர்களே, நகர கழக செயலாளர்களே, பேரூர் செயலாளர்களே, பகுதி செயலாளர்களே, வட்டக்கழக செயலாளர்களே, வாரியிருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய கூட்டணி கட்சி சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சி மற்றும் கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, தொண்டர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர் பட்டாளங்களே, மகளிரை சேர்ந்த சகோதரிகளே, தொழிலாளர் நண்பர்களே, வியாபார பெருமக்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து, அதேபோல் நான் வருகின்ற பொழுது தலையிலே சுமந்து முளைப்பாரி மற்றும் குடும்ப மரியாதை செலுத்திய நம்முடைய சகோதரிகளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இன்னைக்கு இரவு 9:15 ஆயிட்டது. கிணத்துக்கடவு தொகுதிக்கு போகணும். நான் 8 மணிக்கே வருவதாக திட்டமிட்டிருந்தேன். ஆனா இந்த நம்முடைய கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் பகுதியில் எங்கே பார்த்தாலும் மக்கள் வெள்ளம். மக்கள் வெள்ளத்தில் நீதி குடிமுத்திர வந்திருக்கிறோம். அதெல்லாம் காலதாமதம் இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி. 4 ஆண்டு 2 மாத காலம் நான் முதலமைச்சராக இருந்தேன். இதே புரட்சி தலைவி அம்மாவர்கள் பல ஆண்டுகளாக முதலமைச்சராக இருந்தார்கள். 2011 2021 வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொற்கால ஆட்சி. நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்களை நாங்கள் வழங்கினோம். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஊழல் ஆட்சியாக இன்றைக்கு காட்சி அளிக்குது. 2011க்கு முந்தி எப்படின்னு பாருங்க. 2011க்கு பிந்தி 2021 வரை 10 ஆண்டில் இன்றைக்கு இந்த கோவை மாவட்டம், கோவை மாநகரம், தொண்டாமுத்தூர், குனியமுத்தூர் பகுதியில் எவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டது என்பதை சிந்தித்து பாருங்க. 2011 2021 வரை இந்த கோவை மாநகரம் இன்றைக்கு மாற்றி அமைக்கப்பட்டிருக்கின்றன. கேட்டெடுத்தெல்லாம் பாலம், அருமையான சாலைகள், 3வது குடிய திட்டம், அதே போல அத்திக்கடை அவனாசி திட்டம் 2 கொண்டு வரதுக்கு முயற்சி. அது ஆரம்ப கட்ட பணி நடந்துட்டு இருந்தது. ஆட்சி மாற்றம், திமுக ஆட்சியில் கைவிட்டாங்க. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வந்தவுடன் இன்றைக்கு அத்திக்கடை அவனாசி திட்டம் 2 நிறைவேற்றப்படும். ஒரு மக்களுக்கு நல்ல குடிநீர் கொடுக்க வேண்டும், நல்ல சுகாதார வசதி கொடுக்க வேண்டும், நல்ல மருத்துவ வசதி கொடுக்கணும், தடையெல்லாம் மின்சாரம் கொடுக்க வேண்டும், விலைவாசி ஏறாம பார்த்துக்க வேண்டும், நல்ல பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். இதெல்லாம் அண்ணா திமுக ஆட்சியில மக்களுக்கு கிடைச்சது. ஆனால் விடியா திமுக ஆட்சியில அத்தனையும் கிடைக்கல. நான் குறிப்பிட்டது ஏதாவது கிடைச்சிருக்குதா? இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் மின்கட்டண உயர்வு 67% மின்கட்டண உயர்வு. அதே போல வீட்டு வரி 100% உயர்வு, கடவரி 150% உயர்வு, குடிநீர் வரி உயர்வு. குப்பைக்கும் வரி போட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். போட்டாங்கல்ல 1000 ரூபாய் அண்ணா திமுக ஆட்சியில் வீட்டு வரி கட்டினா திமுக ஆட்சியில் 2000 ரூபாய் கட்ட வேணும். அண்ணா திமுக ஆட்சியில் கடவரி 1000 ரூபாய் கட்டினா திமுக ஆட்சியில் 2500 ரூபாய் கட்ட வேணும். இப்படி மக்கள் மீது வரி போட்டு மக்கள் தலை மீது சுமை சுமத்திய அரசாங்கம் திமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பொழுது கொரோனா காலம், அந்த ஒரு கடுமையான சோதனையான நேரம். அந்த சோதனையான நேரத்தில் கூட மக்கள் பாதிக்கூடாது என்பதற்காக ஓராண்டு ரேஷன் கடையில் விலையில அரிசி, சக்கரை, எண்ணெய் கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். குடும்பத்துக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம். அதே காலகட்டத்தில் தை பொங்கல் வந்தது. எல்லா குடும்பத்தையும் 2500 ரூபாய் இன்றைக்கு பொங்கல் தொகுப்பு கொடுத்தோம். அதோட பொங்கல் பரிசு கொடுத்தோம். 2500 ரூபாய் பொங்கல் பரிசு கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அந்த காலகட்டத்தில் கொரோனா காலகட்டம். இன்னைக்கு வருவாய் கிடையாது அரசாங்கத்துக்கு. இன்னைக்கு கலால்ல வரி கிடையாது, ஜிஎஸ்டி கிடையாது, பத்திரப்பதிவு இல்ல, ரோட் டாக்ஸ் இல்ல, பெட்ரோல் டீசல் இல்ல, எதுவுமே இல்ல. ஒரு ஆண்டு தொழிற்சாலையில மூடப்பட்டிருந்த கடைகள்லாம் உடைக்கப்பட்டன. அந்த காலகட்டத்தில் கூட மக்கள் பாதிப்பு இல்லாம மக்கள் மகிழ்ச்சியோடு வாழ்ந்த காலம் அந்த கொரோனா காலம் கூட. இன்றைய தினம் என்ன, எதுவுமே வரல இந்த ஆட்சியில. ஆனா விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து போச்சு.
இன்றைக்கு அரிசி விலை நீங்க சிந்திச்சு பாருங்க. அண்ணா திமுக ஆட்சியில் என்ன விலை, திமுக ஆட்சியில் என்ன விலை என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். 1 கிலோ இன்றைக்கு அரிசி இதெல்லாம் கடையில் வாங்கிட்டு வந்திருக்கிறோம். ஏன்னா உடனே திமுக காரங்க தெரியுமா, எடப்பாடி பழனிசாமி ஒரு பஸ்ஸை தூக்கிட்டு போய் குனியமுத்தூர்ல நின்றுகிட்டு பொய்யா பேசணும்னு சொல்லுவாங்க. அத்தனையும் மளிகை கடையில இந்த பட்டியல வாங்கிட்டு வந்திருக்கிறோம். அண்ணா திமுக ஆட்சியில் பச்சரிசி சாப்பாட்டு அரிசி 1 கிலோ 50 ரூபாய்க்கு வித்தது. திமுக ஆட்சியில் 77 ரூபாய்க்கு விற்கிறது. 1 கிலோ 27 ரூபா அதிகம். பொன்னி புழுங்கல் அரிசி 1 கிலோ 50 ரூபா. திமுக ஆட்சியில் 1 கிலோ 72. இட்லி புழுங்கல் அரிசி 1 கிலோ 30 ரூபா. அண்ணா திமுக ஆட்சியில் 48 ரூபா. கடல் எண்ணெய் 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 130, திமுக ஆட்சியில் 190. 1 கிலோ 60 ரூபா அதிகம். நல்லெண்ணெய் 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 250, திமுக ஆட்சியில் 400. 1 கிலோ 150 ரூபா அதிகம். துவரம்பருப்பு 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 74, திமுக ஆட்சியில் 130. 1 கிலோ 56 ரூபா அதிகம். உளுத்தம் பருப்பு 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 79, திமுக ஆட்சியில் 120. 41 ரூபா அதிகம். இதையெல்லாம் விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு இன்றைக்கு உணவுப் பொருட்களுடைய விலை உயர்ந்திருக்குது. இதை கட்டுப்படுத்துவதற்கு இந்த அரசாங்கம் எந்த நடவடிக்கை எடுக்கல. இதெல்லாம் மாநகர பகுதியை சுற்றி இருக்குதுங்க. இன்னைக்கு தொழிலாளர் நிறைந்த பகுதி. அத்தனை பேருமே உணவுப் பொருட்கள் வாங்கித்தான் சமைச்சு சாப்பிடணும். ஆனா உணவுப் பொருள் விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்திருக்குது. இதை கட்டுப்படுத்துவதற்கு இந்த அரசாங்கம் எந்த நடவடிக்கை எடுக்கல. இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது விலை கட்டுப்பாட்டு நிதி 100 கோடி ஒதுக்கி வச்சிருந்தோம். இப்படி எந்த உணவுப் பொருள் விலை ஏறுதோ, அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் குறைவா விலை கிடைக்குதோ அங்க போய் கொள்முதல் செஞ்சு கூட்டுத்துறையின் மூலமாக அதை விற்பனை செஞ்சு அந்த உணவுப் பொருள் விலையை கட்டுப்பாட்டுகளை வச்சிருந்தோம். திமுக ஆட்சியில் ஏழை மக்கள் பாதிக்கிறாங்க, நடுத்தர மக்கள் பாதிக்கிறாங்க. இந்த விலைவாசி உயர்வால் இதையெல்லாம் இந்த அரசு கண்டுகொள்ளவில்லை என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதே போல கட்டுமான பொருட்கள் இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் ஒரு யூனிட் எம்சாண்ட் 3000 ரூபாய்க்கு விற்பனை. இன்னைக்கு திமுக ஆட்சியில் 5500 ரூபாய் ஒரு யூனிட் எம்சாண்ட். 5500, 2500 ரூபாய் அதிகம். ஒரு யூனிட் ஜல்லி அண்ணா திமுக ஆட்சியில் 2000, திமுக ஆட்சியில் 4500. ஒரு யூனிட் 2500 ரூபாய் அதிகம். ஒரு மூட்டை சிமெண்ட் வெளி மார்க்கெட்ல அண்ணா திமுக ஆட்சியில் 240 ரூபாய், திமுக ஆட்சியில் வெளி மார்க்கெட்ல 350, 110 ரூபாய் அதிகம். ஒரு செங்கல் அண்ணா திமுக ஆட்சியில் 6 ரூபாய்க்கு வித்தது, இப்ப 10 ரூபாய்க்கு திமுக ஆட்சியில். ஒரு டன் கம்பி அண்ணா திமுக ஆட்சியில் 40,000, திமுக ஆட்சியில் 70,000. ஆக விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு இந்த கட்டுமான பொருட்கள் விலை உயர்வு. திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தாங்க, இந்த கட்டுமான பொருட்கள் விலை உயர்கின்ற பொழுது அத்தியாவசிய பட்டியலில் சேர்க்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு கட்டுமான பொருட்கள் விலை குறைக்கப்படும் என்று அந்த திமுக தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டிருந்தாங்க. நான் சட்டமன்றத்தில் இந்த கேள்வி எழுப்பினேன். நீங்க 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில வெளியிட்டிருக்கிறீங்க, கட்டுமான பொருட்கள் விலை உயர்வினால் ஏழை மக்கள் அவள் வீடு கட்ட முடியல, நடுத்தர மக்கள் கடுமையா பாதிக்கிறாங்க. ஆக இந்த விலையை குறைப்பதற்கு அத்தியாவசிய பட்டியலை சேர்க்க வேண்டும் என்று நீங்க அறிவித்த அறிவிப்படி, திமுக அறிவித்த அறிவிப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொன்னோம். எந்தவித நடவடிக்கை எடுக்கல. அதனால இவ்வளவு விலை உயர்ந்திருக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? எல்லாத்திலையும் கமிஷன் வாங்குறாங்க. திமுக கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன். அதனால இவ்வளவு உயர்வு விலை. அண்ணா திமுக ஆட்சியிலையும் திமுக ஆட்சியிலையும் இவ்வளவு விலை உயர்ந்த சரித்திரமே கிடையாது. எல்லாம் ஒரு டன்னுக்கு ஒரு 5000, 3000 ஏறும். ஆனா ஒரே நேரத்தில் இன்னைக்கு 40,000 விற்கிறது 70,000 வித்தா கம்பி எப்படி வாங்க முடியும்? சிமெண்ட் எப்படி வாங்க முடியும்? இதையெல்லாம் நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக திராவிட முன்னேற்ற கழக அரசை பொறுத்த வரைக்கும் ஒரு குடும்பம் வாழ வேண்டும். இன்னைக்கு 8 கோடி மக்களை பற்றி கவலை இல்லை, ஆனா அந்த குடும்பம் வாழ வேண்டும். அதற்காக கொள்ளையடிக்கிற அரசாங்கம் திமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, இதெல்லாம் மாநகராட்சி பகுதி. இந்த மாநகராட்சி பகுதியில் இதற்கெல்லாம் வீடு கட்டணும்னா அனுமதி வாங்கணும், பிளான் அப்ரூவ்டு வாங்கணும். இன்னைக்கு பிளான் அப்ரூவ்டு மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சியில இதுல 1000 சதுரடிக்கு அண்ணா திமுக ஆட்சியில மாநகராட்சியில பிளான் அப்ரூவ்டுக்கு 37,800 ரூபாய். திமுக ஆட்சியில இன்றைக்கு ஒரு பிளான் அப்ரூவ்டுக்கு 88,000. கழிவுநீர் கட்டமைப்பு டெபாசிட் 20,000, 1,08,000 ரூபாய் கட்டணும். நான் மாநகராட்சி பகுதியில் வீடு கட்டுறதாலும் சரி, கடை கட்டுறதாலும் சரி, இன்றைக்கு நீங்க பிளான் அப்ரூவ் வாங்க வேண்டும் என்றால்
வீடு கட்டுவதற்கு அனுமதி, கடை கட்டுவதற்கு அனுமதி வாங்கணும் 1,08,000 ரூபாய் நீங்க அதிகமாக கொடுக்கணும். அண்ணா திமுக ஆட்சிக்கு திமுக ஆட்சிக்கு 132% உயர்ந்து போச்சு. சிந்திச்சு பாருங்க, இந்த 4 ஆண்டுல இவ்வளவு உயர்வு. ஆனா இவ்வளவு உயர்வு இருக்குது, ஆனா மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டிருக்க இல்ல. கழிவு நீர் அகற்றல், குப்பை முழுமையாக அகற்றதில்ல, ஆங்காங்கே இன்றைக்கு தெருவிளக்கு எரிவதில்லை. இப்படி பல பிரச்சனை தமிழகத்தில் நிலவிக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டும் இல்ல, இந்த மாநகராட்சியில் மிகப்பெரிய ஊழல். இந்த மாநகராட்சி பூரா ஊழல். ஊழல் மாநகராட்சியே இல்ல. இன்றைக்கு மதுரையில் 200 கோடி இந்த வரி முறைகேட்டில் ஈடுபட்டதாக அந்த மேயருடைய கணவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கிறார். அங்க இருக்கின்ற அதிகாரிகள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அங்க திமுக சேர்ந்த 5 மண்டல குழு தலைவர் ராஜினாமா, 2 நிலைக்குழு உறுப்பினர் ராஜினாமா. அதே போல் அங்க மட்டும் இல்ல, அதுக்கு என்னென்ன வரி போட்டிருக்காங்கன்னா, ஆட்டுக்கு வரி, மாட்டுக்கு வரி, பன்னிக்கு கூட வரி போட்டாங்க. அந்த வரியில இப்படி கொள்ளையடிச்சிருக்கிற ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். பன்னி கூட விட்டு வைக்கல. அது மட்டும் இல்ல, இங்க மட்டும் இல்லைங்களா, காஞ்சிபுரத்தில் பிரச்சனை, அங்க இருக்கிற கவுன்சிலருக்கு மேயருக்கு பிரச்சனை. என்ன பிரச்சனை? பங்கு பிரிக்கிறதுல பிரச்சனை. அங்க ஒரு நம்பிக்கை இல்லாத. திருநெல்வேலி பிரச்சனை, கோயம்புத்தூர்லயும் பிரச்சனை தான். அப்படிதானே தம்பி? இங்கேயும் மேயர் பிரச்சனை தானே. மேயரையே மாத்திட்டாங்க, எல்லாம் கமிஷன் பிரச்சனை. இவர்களா வந்து உங்களுக்கு நல்லா செய்ய போறாங்க மாநகராட்சியில. இவர்கள் பிரச்சனை தீர்க்கிறதுக்கே முடியல. இது யார்? ஆளுங்கட்சி திமுக. ஆளுங்கட்சியே முறைகேடு நடந்திருக்குதா கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்னா இந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி என்பதை எண்ணி பாருங்க. இன்னைக்கு மதுரையில் 200 கோடி ஊழல் நடக்குது. இந்த ஊழல கண்டுபிடிச்சது திமுக அரசாங்கம். அப்படின்னா திமுக அரசாங்கத்துடைய நிர்வாகம் எப்படி இருக்கு என்பதை நீங்கள் சிந்திச்சு பாருங்க. அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த மாநகராட்சியில் நகராட்சி பேரூராட்சி எல்லாம் விசாரிக்கப்பட்டு எங்கெங்கெல்லாம் முறைகேடு நடக்கிறதோ அங்கெல்லாம் அண்ணா திமுக அரசு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை நேரத்தில் தெரிவிக்கிறேன். அதோட ஸ்டாலின் வந்து இப்ப உங்களுடன் ஸ்டாலின் இது மாதிரி ஒரு விளம்பரத்தால் அடிச்சு வீடு வீடா மக்களை சந்திச்சு மக்களுடைய பிரச்சனை தீர்க்க போறாங்களாம். தீர்ப்பாங்களா? இருக்கிறதுன்னு 7 மாசம். அந்த 7 மாசத்துல எவ்வளவு கொள்ளையடிக்கலாம் தான் பார்ப்பாங்க. கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எரியிற வீட்டில் பிடுங்கிறதெல்லாம் மிச்சம். இருக்கிற காலத்துல எவ்வளவு சம்பாதிக்கலாங்கிறதா இந்த அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு. இப்படி உங்களுடன் ஸ்டாலின் ஒரு விளம்பரத்தை அடிச்சு இதுல 46 பிரச்சனை இருக்குது. இந்த 46 பிரச்சனையும் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சு உங்களுக்கு பிரச்சனை இருந்தா மனுவா எழுதி கொடுத்தா சம்பந்தப்பட்ட அதிகாரி சம்பந்தப்பட்ட துறைக்கு அனுப்பி நிவர்த்தி செய்வாங்களா? ஆனா ஒண்ணு, முதலமைச்சர் நாட்டு மக்களை பிரச்சனை தீர்ப்பதற்கு தான் முதலமைச்சர். பிரச்சனை கண்டுபிடிச்ச ஒரே முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் தான். 4 வருஷம் ஆச்சு. மக்களுடைய பிரச்சனை கண்டுபிடிக்கிறதுக்கே 4 வருஷம் ஆகி போச்சு. அது மட்டும் இல்ல, இதே மாதிரி அண்ணா திமுக ஆட்சி கண்ட பொழுது திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தார். ஊர் ஊரா போனார். அங்க ஒரு திட்டு கண்டா பாய் விரிச்சு போட்டு அமர்ந்து அங்க இருக்கிற மக்களை எல்லாம் முன்னாண்ட ஒரு பெட்ஷீட்டை போட்டு அமர வச்சு அவர்கிட்ட பேசுவாங்க. திமுக தலைவர் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், திமுக எம்எல்ஏ எல்லாம் ஊர் ஊரா போய் பொதுமக்களை இது மாதிரி சந்திச்சு மனு வாங்கினாங்க. அந்த மனுவை ஒரு பெட்டி கொண்டாந்து வச்சிருப்பாங்க. அந்த பெட்டிகளை போட்டு அந்த பெட்டி பூட்டி அதுக்கு சீல் வச்சு பத்திரமா வீட்டில் கொண்டு வச்சுக்குவாங்களாம். திமுக ஆட்சி வந்த பிறகு சீலை உடைச்சு பெட்டி திறந்து மனுவை எடுத்து படிச்சு பார்த்து மக்களுடைய பிரச்சனை தீர்ப்பாங்களாம். இது நடந்ததா? எப்படி மக்களை ஏமாற்றுறாங்க பாருங்க. என்ன இந்த பெட்டியில தங்கத்தை போடுறாங்களா வைரத்தை போடுறாங்களா போட்டு பெட்டி பூட்டு போடுறதுக்கு. இதே உங்களுடன் ஸ்டாலின் மக்கள் நம்பி பெட்டிஷன் கொடுத்தாங்க. அந்த பெட்டிஷன் சிவகங்கை மாவட்டம் திருப்பவனங்கிற ஆத்துல கிடக்குது. ஆத்துல இந்த உங்களுடன் ஸ்டாலின் அந்த அடிப்படையில் கொடுக்கப்பட்ட மனு ஆத்துல கண்டெடுக்கப்படுது. அதோட புதுக்கோட்டையில அங்க வடை சுடுறாங்க. அந்த வடை கட்டுறதுக்கு இந்த மனுவை பயன்படுத்துறாங்க. இவர்களால் மக்களுக்கு நன்மை செய்வாங்க. அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடக்குது. அந்த சட்டமன்ற தேர்தலை மையமாக வைத்து மக்களுக்கு ஆசையை தூண்டி இப்படி மக்களை ஏமாற்றி மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக ஸ்டாலின் மாடல் அரசு இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை அரங்கேற்றி என்பதை மட்டும் நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். அதோட எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுறார்.
அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்குடன் தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி எல்லா குடும்ப தலைவிக்கும் 1000 ரூபாய் கொடுத்ததாக நீ எங்க கொடுத்த? கொடுக்க வச்சோம். அண்ணா திமுக கட்சி கொடுக்க வச்சது. 28 மாதம் இதுக்கு நாங்க போராடணும். திரு ஸ்டாலின் அரசாங்கத்திட்ட போராடணும். ஒவ்வொரு முறையும் சட்டமன்றத்தில் எங்களுக்கு பேச வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில குடும்பத்தை ஆட்சிக்கு வந்தா குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்தீங்க. இது வரைக்கும் நிறைவேற்றல. எப்போ நிறைவேற்றுவீங்க? அப்படி அப்பாவி குடும்ப தலைவிகளை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றவில்லை என்று அரசாங்கத்துக்கு தொடர்ந்து நாங்கள் அழுத்தம் கொடுத்தோம். எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தில் அழுத்தம் கொடுத்தோம். அண்ணா திமுக கட்சி சார்பாக பொதுக்கூட்டத்தில் அழுத்தம் கொடுத்தோம். அதனால 28 மாசம் கழிச்சு வேற வழி இல்லாம இந்த குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கிடைச்சது. இப்போ ஸ்டாலின் சொல்றார், ஒரு மாதத்துக்கு முன்பு அறிக்கை விட்டாங்க திமுக சார்பா, இந்த விடுபட்ட மக்களுக்கு 30 லட்சம் பேர் விடுபட்டு போச்சான். விதியை தளர்த்தி 30 லட்சம் பேர் கொடுக்குறீங்க. ஏற்கனவே 28 மாசம் கொடுக்கல, மீதி 32 மாசம் தான் மக்களுக்கு கிடைச்சது. இன்னும் இருப்பது 7 மாசம் தான். 53 மாசம் அவருக்கு கிடைக்கல. 7 மாசத்துக்கு கொடுக்கறேன்னு சொன்னா அந்த குடும்ப தலைவனுடைய கஷ்டத்தை பார்த்து கொடுக்கல. அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலை எதிர்நோக்கி அந்த ஏழை மக்களுக்கு அவருடைய சூழ்நிலை கருதி அந்த விதியை தளர்த்தி 30 லட்சம் பேருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் குடும்ப தலைவி கொடுப்பதாக இந்த அரசாங்கம் அறிவித்திருக்கு என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஆக அந்த குடும்ப தலைவி படுகின்ற கஷ்டத்தை பார்த்து இந்த அரசாங்கம் கொடுக்கல. அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் அந்த குடும்பத்தின் வாக்கு திமுக கிடைக்க என்பதற்காகத்தான் இப்ப அறிவிச்சிருக்கிறாங்க. ஆக அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் சிந்திச்சு பாருங்க. கடந்த 2021 சட்டமன்ற பொது தேர்தல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் குறிப்பிட்டோம், அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தா குடும்பத்துக்கு மாதந்தோறும் 1500 கொடுப்பதா சொன்னோம். ஆனா ஏமாத்தி மக்களை கவர்ச்சிகரமா பேசி இன்றைக்கு ஆட்சிக்கு வந்துட்டாங்க. ஆனா கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்றாத அரசாங்கம் திமுக அரசாங்கம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, அதோட இன்றைய தினம் ஓர் அணியில் தமிழ்நாடு, ஓர் அணியில் தமிழ்நாடு. இப்பதான் ஸ்டாலின் கட்சியை பத்தி சிந்திச்சிருக்கிறார். நல்லா சிந்திச்சு பாருங்க. 2 வருஷத்துக்கு முந்தி திமுக பொதுக்குழு கூட்டம் நடந்தது. அந்த பொதுக்குழு கூட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இன்றைக்கு முதலமைச்சர் பேசுறார். நான் இரவிலே கண்மூடி காலையிலே கண் திறக்கின்ற பொழுது திமுக கட்சிக்காரனால என்ன நடக்குமே தெரியல அப்படின்னு அச்சத்தோட கண் திறக்குன்னு சொல்றார். இப்படிப்பட்ட முதலமைச்சர் நாட்டுக்கு வச்சு நாட்டு மக்கள் எங்க பாதுகாக்க போறார்? அவை கட்சிக்காரர் அவ்வளவு அக்குறும் பண்றான்னு அவரே சொல்றார். யாரு? பொதுக்குழு கூட்டத்தில், திமுக பொதுக்குழு கூட்டத்தில். அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஓரணியில் தமிழ்நாடு என்று வீடு வீடா திமுக காரரு திமுக பாரத்தை எடுத்துட்டு வீடு வீடா கெஞ்சுறாங்க. கெஞ்சி அந்த பாரத்தில் கையெழுத்து போடுங்க, திமுக உறுப்பினர் ஆகுன்னு. அந்த அளவுக்கு திமுக இன்றைக்கு படுபாதாளத்தில் அந்த கட்சி சென்று விட்டது. உண்மைதானே? இன்றைக்கு தமிழகத்தில் பல கட்சி இருக்குது. எல்லா கட்சிகளுமே அந்த கட்சிக்கு உறுப்பினராக சேர்க்க வேண்டும் என்றால் அவள் விரும்பினா அந்த கட்சி பாரத்தில் அந்த மக்கள் கையொப்பமிட்டு அந்த கட்சியில உறுப்பினராக சேருவாங்க. ஆனா திமுக மக்களுடைய செல்வாக்கு எழுந்துட்டாங்க, தொண்டருடைய செல்வாக்கு எழுந்துட்டாங்க. அந்த கட்சியில் தொண்டர் இல்லாத காரணத்தினால் வீடு வீடா திமுக கட்சி நிர்வாகி சென்று கதவை தட்டி தட்டி கெஞ்சி கூத்தாடி அவள் திமுக பாரத்தில் கையெழுத்து வாங்கிட்ட காட்சி பார்க்கிறோம். இந்த அவல நிலைக்கின்ற திமுக அண்ணா திமுக பத்தி பேசுறார் உதயநிதி. நேற்றைய தினம் பார்த்திருப்பீங்க. அண்ணா திமுக ஐசியூல் இருக்குதான். யோ, நீங்க தாங்க ஐசியூல் இருக்கிறீங்க. நீங்க ஐசியூல் இருக்கிறதுனாலதான் வீடு வீடா கதவை தட்டி மக்களிடத்துல கெஞ்சி கூத்தாடி திமுக உறுப்பினர் சேர்த்துட்டு இருக்கீங்க. அண்ணா திமுக அப்படி இல்லை. அண்ணா திமுக 2 கோடி தொண்டர் நிறைந்த கட்சியாக அண்ணா திமுக இருக்கு. வலிமையான இயக்கம். அண்ணா திமுக இயக்கம் இன்றைக்கு நாட்டில் 31 ஆண்டு காலம் அண்ணா திமுக ஆட்சி புரிந்து எண்ணற்ற திட்டங்களை கொண்டு நாட்டு மக்களிடத்தில் நன்மதிப்பை பெற்ற கட்சி அண்ணா திமுக கட்சி என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, இன்னைக்கு அடிக்கடி ஸ்டாலின் பேசுறார். எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுட்டாரு.
பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திமுக விழுங்கிவிடும். சரி, நாங்க எங்களை பத்தி பேசுறீங்களே, நீங்க யோக்கியமா இருக்கிறீங்களா? 1999ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் வந்ததில்ல. அப்ப யாரோட கூட்டணி? பாரதிய ஜனதாவோட கூட்டணி. பாரதிய ஜனதா திமுக கூட்டணியில போட்டியிட்டு வெற்றி பெற்று மரியாதைக்குரிய மறைந்த வாஜ்பாய் அவர்கள் நாட்டுடைய பிரதமராக இருந்தார். அந்த காலகட்டத்தில் திமுக கட்சியை சேர்ந்த முரசொலி மாறன் அவர்கள் மத்தியில் அமைச்சராக இருந்தாங்க. இதுல பாருங்க எப்படி இருக்கார் பாரு. வாஜ்பாய் இந்த பக்கம், கருணாநிதி இந்த பக்கம், முரசொலி மாறன். அப்போ பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி, நாங்க கூட்டணி கட்சி சேர்ந்தா மோசமான கட்சி. அது மட்டுமல்ல, 2001 சட்டமன்ற தேர்தல், அப்பொழுது பாரதிய ஜனதா திமுக கூட்டணி வச்சுதான் போட்டியிட்டது. அப்ப பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி. அண்ணா திமுக கூட்டணி வச்சா பாரதிய ஜனதா மோசமான கட்சி. எப்படி பாருங்க, பச்சோந்தின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்க, அது கொஞ்ச நேரம் நிறமாறாத இருக்கு. ஆனா திமுக அடிக்கடி நிறமாறுகின்ற கட்சி திமுக கட்சி. நான் அடிக்கடி எல்லா கூட்டத்திலும் நான் சொல்லிட்டு இருக்கிறோம், கூட்டணி என்பது இன்றைக்கு ஒன்றாக இணைந்து வாக்குகள் சிதறாம எதிர்களை வீழ்த்துதான் கூட்டணி. இன்னைக்கு அவ்வப்போது தேர்தல் சூழ்நிலைக்கு ஏற்ப எல்லா கட்சியும் கூட்டணி வைக்குது. அதுபோல அண்ணா திமுகவும் பாரதிய ஜனதாவும் இன்றைக்கு கூட்டணி வச்சு இன்றைக்கு மக்களோட திமுக ஆட்சி அகற்ற வேண்டும் என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களுடைய நிலைமை. இன்றைக்கு ஊழல் ஆட்சி அகற்ற வேண்டும் என்பது பாரதிய ஜனதாவுடைய நிலைமை. ரெண்டு கட்சியுடையும் ஒத்த கருத்து, திமுகவை வீழ்த்த வேண்டும், அகற்ற வேண்டும் ஆட்சியில் என்று. அதனால நான் கூட்டணி அமைச்சு போட்டிடுறோம். இதுல என்ன தப்பு இருக்குது? ஆக அண்ணா திமுக எப்போ பாரதிய ஜனதா கூட்டணியில வெச்சமோ அப்பவே ஸ்டாலின் புலம்ப ஆரம்பிச்சுட்டார். ஆக எங்க கட்சி யாரோட கூட்டணி? இப்போ நீ எப்போ பயப்படுற? நீ தேர்தலை சந்தி, மக்களை சந்தி, நாங்க சந்திக்கிற மாதிரி சந்திங்க, பேசுங்க, உங்க ஆட்சியில என்ன திட்டத்தை கொண்டாந்து சொல்லுங்க. செஞ்சா தானே சொல்றதுக்கு. எதுவுமே கிடையாது. அண்ணா திமுக ஆட்சினா இந்த கோவை மாவட்டத்தில், கோவை மாநகரத்தில் எவ்வளவு திட்டம், என்ன திட்டம், எவ்வளவு பாலம், இதுவே அண்ணா திமுக சாட்சி. அவ்வளவு பாலம் நாங்க கட்டிட பாலம். அண்ணா திமுக பெற்ற குழந்தைக்கு திமுக கார பேர் வைக்கிறான். நியாயமா? நம்முடைய குழந்தைக்கு அவர் பேர் வைக்கிறார். அதுக்கு தான் திமுக ஆட்சி வந்திருக்கிறது ஒழிய மக்களுக்கு எந்த திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்ற கிடையாது. அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்ட திட்டத்துக்கு ஸ்டிக்கர் ஒட்டி இன்றைக்கு முதலமைச்சர் திறக்கிறார். பாலத்தில் போறார். யாரு கட்டல பாலம்? அண்ணா திமுக ஆட்சியில் கட்டல பாலம். நல்லா இருக்குதா? அண்ணா திமுக கட்டினா பாலம் நல்லா தான் இருக்கும். திமுக ஆட்சியில் கட்டினா ஆத்துல பாலம் அடிச்சுட்டு போகும். உண்மைதானே? தென்மனை ஆற்றுல தண்ணியில அடிச்சுட்டு போயிடுது பாலம். அப்படிப்பட்ட பாலம் கட்டுறதுதான் திமுக. அண்ணா திமுக அற்புதமான பாலம், அழகான பாலம். மக்கள் இந்த மாநகர பகுதியில் இருக்கிற மக்களுக்கு போக்குவரத்து நெரிசல் இல்லாம எல்லா இடத்திலும் பாலம் கட்டி கொடுத்தோம். வெஸ்டர்ன் பைபாஸ் நாங்க தான் கொண்டோம். மெட்ரோ ரயில் திட்டம் கொண்டு வர திட்டமிட்டோம். இதுவரைக்கும் அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு எந்த முயற்சி எடுக்கல. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடன் மெட்ரோ ரயில் திட்டம் இந்த பகுதி மக்களுடைய போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு நிறைவேற்றப்படும். அதேபோல இஸ்லாமிய பெருமக்கள் நிறைந்த பகுதி, இஸ்லாமிய பெருமக்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது 2001ஆம் ஆண்டு இஸ்லாமிய பெருமக்கள் அம்மா அவர்களை சந்தித்து கோரிக்கை வைத்தார்கள். இன்றைக்கு புனித ரமலான் மாதத்தில் பள்ளிவாசலுக்கு நோன்பு கஞ்சி தயாரிக்க அரிசி வேண்டும் என்று கேட்டார்கள். அந்த திட்டத்தின் வாயிலாக சுமார் 5400 மெட்ரிக் டன் அரிசி கொடுத்த அரசு அண்ணா திமுக அரசாங்கம். நாகூர் தர்கா சந்தனக்கூடு திருவிழாவிற்கு தேவைப்படும் சந்தன கட்டைகள் விலை இல்லாம வேண்டாங்க. அண்ணா திமுக ஆட்சி இருக்கிற வரைக்கும் நம்மளே நாகூர் தர்கா சந்தனக்கூடு விழாவிற்கு தேவைப்படும் சந்தன கட்டைகளை கொடுக்கப்பட்டது. 2018 வரை ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வதற்கு அந்த இஸ்லாமிய பெருமக்களுக்கு மத்திய அரசு ஆண்டுதோறும் 6 கோடி மானியம் வழங்க வந்தது. 2019ஆம் ஆண்டு அந்த மானியத்தை நிறுத்தப்பட்டவுடன் எங்களை இஸ்லாமிய பெருமக்களை சந்தித்து அந்த மானியம் தொடர வேண்டும் என்று கேட்டார்கள். மாநில அரசாங்கமே ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வதற்கு 6 கோடி ரூபாய் வழங்கப்பட்ட அரசு அண்ணா திமுக அரசு. 2021ஆம் ஆண்டு
அந்த ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள அந்த மானியத்தை உயர்த்த வேண்டும் சொன்னாங்க. அவருடைய கோரிக்கை ஏற்று 6 கோடி மானியம் கொடுத்ததை 12 கோடியாக உயர்த்தி வழங்கிய அரசு அதிமுக அரசு. ஹஜ் பயணிகள் சென்னையிலே தங்கி செல்வதற்கு ஹஜ் இல்ல வேண்டும் கேட்டார்கள். அவருடைய கோரிக்கை ஏற்று அம்மாவுடைய அரசு ஹஜ் இல்லம் கட்டுவதற்கு 15 கோடி நிதி ஒதுக்கீடு செய்த அரசு அதிமுக அரசு. 2016 முதல் ஹாஜிகளுக்கு மாதந்தோறும் 20,000 ரூபாய் மதிப்பு வழங்க திட்டத்தை கொண்டு வந்தது அதிமுக அரசு. உலமாக்கள் மற்றும் மோதினாளர்களுக்கு ஓய்வூதிய பயனுடைய எண்ணிக்கை உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை 2400 2600 ரூபாயாக உயர்த்தினோம். அவர்களுக்கு கிடைக்கப்பட்ட ஓய்வூதியம் 750 3000 உயர்த்தி வழங்கினோம். உலமாக்களுக்கு புதிய இருசக்கர வாகனம் வாங்க மானியம் வேணும் கேட்டாங்க. ஒவ்வொரு இருசக்கர வாகனத்துக்கு 25,000 ரூபாய் மானியம் கொடுத்தோம். வகுப்பு வாரியத்திற்கு ஆண்டு நிர்வாக மானியம் மற்றும் பள்ளி வாசல்கள் தற்காகள் பழுதுபார்த்தல் மற்றும் புனர்மை பணிகள் மேற்கொள்ள நிதியுதவி வழங்க அதிமுக ஆட்சியில் வழங்கப்பட்டது. இஸ்லாமிய வகுப்பினருக்கு நேரடி நியமன முறையில் நிரப்பப்படாத பணியிடங்களுக்கு முன்கொணர்வு முறையை நீடிக்க அரசாணை அதிமுக ஆட்சியில் வெளியிடப்பட்டது. 2018 ஆண்டு கஜா புயல் டெல்டா மாவட்டத்தை புரட்டி போட்டது. அங்க இருக்கின்ற நாகூர் தர்கா குளக்கரை சேதமடைந்தது. அதை நான் டெல்டா மாவட்டத்துக்கு சென்ற பொழுது அங்க இருக்கின்ற இஸ்லாமிய பெருமக்கள் அந்த குளக்கரையை பார்வையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அது மட்டுமல்ல, அந்த குளக்கரையை சரி செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதிமுக அரசு நாகூர் தர்கா குளக்கரையை சரி செய்ய 4,25,00,000 நிதி ஒதுக்கீடு செய்த அரசு அதிமுக அரசு. சிறுபான்மை பொருளாதார மேம்பாடு கழகம் அமைத்தது அதிமுக அரசு. மேலும் பாரத ரத்னா மறைந்த டாக்டர் APJ அப்துல் கலாம் அவருடைய பெயரிலே ராமநாதபுரம் மாவட்டத்திலே அரசு கலை மற்றும் அறிவியல் கொண்டு வந்தது. 2017 திண்டுக்கல்லிலே ஹைதர் அலி மற்றும் திப்பு சுல்தான் அவருடைய வாழ்க்கை வரலாறு குறித்து மணிமண்டபம் திறக்கப்பட்டது. கண்ணியமிக்க காகிதமுள்ள அவர்களுக்கு சென்னையில மணிமண்டபம் அமைத்ததும் அதிமுக அரசு. எவ்வளவு திட்டத்தையும் கொண்டு வந்தது அதிமுக அரசாங்கம். சிறுபான்மை மக்களை கண்ணை எமைகாப்பதை போல காத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். நாங்க ஓட்டுக்காக நாங்க யாரையும் நாங்க கேட்பதாக நினைத்து விட வேண்டாம். வேண்டுமென்றே திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அந்த கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சி தலைவர்கள் சிறுபான்மை மக்களை அதிமுக அரசு புறக்கணிக்கிறது என்ற அவதூறு பிரச்சாரத்தை பரப்பி வருகிறார்கள். அதிமுக அரசு இருக்கின்ற வரை இந்த சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருந்தது அதிமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் தெரிவித்து அதிமுக ஆட்சியில் தான் இவ்வளவு திட்டங்களையும் கொண்டாந்து நிறைவேற்றப்பட்ட அரசு அதிமுக அரசு என்பதை சிறுபான்மை மக்கள் உணர வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அதோட குடிமுத்தூரில் பாதாள சாக்கடை திட்டம் 550 கோடி, 195 கோடியில குறிச்சி குடிமுத்தூரில் குடிநீர் திட்ட பணிகள் நிறைவேற்றப்பட்டது. 42 கோடி மதிப்பீட்டில் ஆர்எஸ்புரம் திவான் பகதூர் சாலையில் பல அடுக்கு வாகன நிறுத்தமிடம் இன்னைக்கு அதிமுக ஆட்சியில் அமைத்தது. திமுக ஆட்சியில் திறக்க ஸ்டிக்கர் ஒட்டி திறந்திருக்கிறாங்க. குடிமுத்தூர் கோயிலில் மேற்கு வட்டார போக்குவரத்து அலுவலகம் அமைக்கப்பட்டது. 10 கோடி மதிப்பீட்டில் ஆத்துப்பாலம் முதல் கருணாபுரம் வரை உள்ள சாலை அகலப்படுத்தும் மற்றும் மைய தடுப்புடன் கூடிய மின் விளக்கு அமைக்கப்பட்டது. கோவை புதூர் குடிமுத்தூரில் அம்மா உணவகம் ₹90 லட்சம் மதிப்புள்ள சுண்டகாமுத்தூர் அரசு மருத்துவமனை அமைக்கப்பட்டது. ₹2 கோடி மதிப்பீட்டில் சுகுணாபுரம் மஞ்சுப்புலத்தின் குறுக்கே உள்ள பாலத்தை அகலப்படுத்தி புதிய உயர்மட்ட பாலம் கட்டப்பட்டது. ₹15 கோடி மதிப்பீட்டில் புட்டுவிக்கி உயர்மட்ட பாலம் கட்டப்பட்டது. ₹7.5 கோடி மதிப்பீட்டில் கோவை மாநகராட்சி தெற்கு மண்டல அலுவலகம் கட்டப்பட்டது. ₹5 கோடி மதிப்பீட்டில் 24வது வார்டு காந்தி பார்க் நவீனமயமாக்கப்பட்டது. குனியமுத்தூர் செம்மேடு ஆகிய புதிய ஆரம்ப சுகாதாரங்கள் தோற்றுவிக்கப்பட்டன. கரடிமடை தாலியூர் ஆகிய ஆரம்ப சுகாதாரங்கள் தரம் உயர்த்தப்பட்டது. தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் மாநகராட்சி பகுதி ஒன்றிய பேரூராட்சியில் ஊராட்சிகள் மற்றும் குக்கிராமல் தோறும் சாலையில் குடிநீர் திட்ட பணிகள் தெருவிளக்குகள் சாக்கடை வசதி பேருந்துகள் வசதி செய்யப்பட்டது. அதிமுக ஆட்சியிலே இன்றைக்கு அதிமுக ஆட்சியில் குடிமராமத்து திட்டத்தின் மூலம் ஏரியில் தூராறப்பட்டது. இன்னும் பல திட்டங்கள் அதிமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்டது என்பதை நேரத்தில் தெரிவிக்கின்றேன். அது மட்டுமல்ல, இந்த பகுதியில் கடந்த ஆகஸ்ட் இறுதியில் 28-29 அன்று கோவை போல்வாம்பட்டி வன சரகத்திற்கு உட்பட்ட நரசிபுரம் அருகே வன எல்லையில்
வனத்துறையின் ரோந்து சென்ற போது சிறுத்தை ஒன்று இறந்து கிடந்த சடலத்தை கண்டனர். இறந்த சிறுத்தை புலத்திய சடலத்தை எடுத்து எரித்து விட்டனர். பொதுவாக வனவிலங்குகள் இருந்தால் குழி தோண்டி புதைக்கப்பட வேண்டும். ஆனால் அதற்கு மாறாக சிறுத்தை புலி உடல் எரிக்கப்பட்டது பொதுமக்கள் இடத்திலே பலத்த சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றன. ஏனெனில் கோவை மலையடிவாரத்தில் சுமார் 700 ஏக்கருக்கு மேல் திமுக குடும்பத்திற்கு பினாமி நெருக்கமாக இருக்கின்ற ஜி ஸ்கொயர் நிறுவனத்திற்கு வீட்டு மனையாக பிரித்து நகரமயமாக்கும் வகையில் விற்பனைக்கு கொண்டு வரும் பொருட்டு வனத்தை ஒட்டி மரங்களை வெட்டி வீழ்த்தி மான்கள் போன்ற வனவிலங்குகள் இருந்துள்ளன. மேலும் அது மட்டுமின்றி வனத்தை அழிக்கும் பொழுது வட இந்திய பணியாளர்கள் காட்டு விலங்குகளால் தாக்கப்பட்டு இருந்துள்ளனர். இந்த செய்தி வெளிவராமல் மூடி மறைக்கப்பட்டுள்ளதாக இப்பகுதி மக்களிடத்திலே செய்தி வந்துள்ளது. இது போன்ற சூழலில் சிறுத்தை புலி இருந்தாலும் ஜி ஸ்கொயர் நிறுவனத்திற்கு காரணமாக இருக்கலாம் என பொதுமக்களிடையே பரபரப்பாக பேசப்படுகிறது. இது தொடர்பாக வனத்துறையும் மாவட்ட நகரம் உண்மை நிலையை வெளியிட வேண்டும். அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இதையெல்லாம் விசாரிக்கப்பட்டு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். அதே போல நகரத்தில் ஏழை மக்கள் நிறைந்திருக்காங்க, ஏழை தொழிலாளி இருக்காங்க, தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் அதிமுக ஆட்சியிலே நிலத்தை வாங்கி பல லட்சம் ரூபாயில காங்கிரீட் வீடு இந்த ஏழைகளுக்கு கட்டி கொடுக்கப்படும். ஆட்டோ ஓனர்கள் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு ஆட்டோ விலை உயர்ந்து விட்டது. அதனால் எங்களுக்கு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. கோரிக்கை வச்சாங்க. புதிதாக இந்த ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்தில் பதிவு பெற்றிருக்கின்ற ஓட்டுநர்களுக்கு புதிதாக ஆட்டோ வாங்கினா 75,000 ரூபாய் அவர்களுக்கு மானியம் வழங்கப்படும். ஒவ்வொரு தீபாவளி என்றும் நம்முடைய தாய்மார்களுக்கும் பெண்களுக்கும் அற்புதமான சேலை வழங்கப்படும். அதிமுக தேர்தல் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது அதிமுக தேர்தல் அறிக்கையில் நிறைய அறிவிப்பு வெளியிடப்படும். இன்னைக்கு இந்த எழுச்சி பயணம் சிறப்பாக நடைபெறுவதற்கு உறுதுணையாக விளங்க மரியாதைக்கு அண்ணன் வி எஸ் சேதுராமன் அவர்களே, திரு தோப்பு அசோகன் அவர்களே, திரு எஸ் மணிமேகலை அவர்களே, திரு மதனகோபால் அவர்களே, திரு எஸ் எம் உசேன் அவர்களே, திரு கே ஆர் செல்வராஜ் அவர்களே, திரு கேபில் விஸ்வநாதன் அவர்களே, திரு கே கௌதம் அவர்களே, திரு கப்புசாமி அவர்களே, திரு வேணுகான் அவர்களே, திரு பிரபு அவர்களே, திரு ராஜேஷ் அவர்களே, திரு சசிகுமார் அவர்களே, திரு சுசிலா மாணிக்கராஜ் அவர்களே, திரு ரமேஷ் அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள், திரு கே வசந்தராஜன் அவர்களே, திரு சந்திரசேகர் அவர்களே மற்றும் பாஜக மண்டல தலைவர்களே, நிர்வாகிகளே, தொண்டர்களே, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே, தொண்டர்களே, ஐஜே கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, தொண்டர்களே, இந்து மகள் கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, தொண்டர்களே, அகில இந்திய பார்வையாளர் கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, தொண்டர்களே, வரி தந்து சிறப்பித்த அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அடுத்த ஆண்டு 2026 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் கழக வேட்பாளருக்கு 2 லட்சத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யும். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம். பொதுமக்களை அண்ணன் பார்க்க முடியும். ஆகவே இந்த எழுச்சி பயணத்தில் வருகின்றக்கூடிய அருமை அண்ணன் நம்முடைய கோவை மாவட்டத்துக்கு வாரி வாரி திட்டங்கள் தந்த அருமை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இப்பொழுது பேசுவார்கள். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா,
இருவரும் தலைவர்களை வணங்கி கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதி சுந்தராபுரம் இந்த பூமியே அதிர்கின்ற அளவிற்கு எங்கே பார்த்தாலும் மக்கள் வெள்ளம், ஆரவாரம், மகிழ்ச்சி. அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அண்ணா திமுக வெற்றி பெறுவதற்கு உங்களுடைய ஆரவாரமே சாட்சி. தம்பி அது அண்ணா திமுக கொடி தள்ளு, கொஞ்சம் தள்ளி பிடி, இந்த பக்கம் தள்ளி, இந்த பக்கம் திருங்க, அங்க டிவி எடுக்கிறாங்க மறைக்குது, இந்த பக்கம் தள்ளி வந்துருங்க. இந்த சிறப்பான எழுச்சி பணி நிகழ்ச்சியிலே தலைமுறையாற்றிய மாவட்டத்தின் மண்ணின் மைந்தர், முன்னாள் அமைச்சர், தலைமை செயலாளர், சட்டப்பேரவை உறுப்பினர் அறிவுசார் எஸ்பி வேலுமணி அவர்களே, இந்த தொகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினர், கழக அமைப்பு செயலர், முன்னாள் அமைச்சர் அண்ணன் தாமோதரன் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற மாநகர் மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ சோதரர் அம்மன் கே அர்ஜுனன் அவர்களே, புறநகர் மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ அறிவிச்சா PRG அருண்குமார் அவர்களே, கழக அமைப்பு செயலாளர் எம்எல்ஏ திரு AK செல்வராஜ் அவர்களே, எம்எல்ஏ சகோதரர் KR ஜெயராமன் அவர்களே, எம்எல்ஏ சகோதரர் திரு EP கந்தசாமி அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற முன்னாள் எம்எல்ஏ திரு எட்டிமடை சண்முகம் அவர்களே, அதே போல பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பாளர் திரு K வசந்தராஜன் அவர்களே, திரு சந்திரசேகர் அவர்களே, மற்றும் திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற ஒன்றிச்சால், நகரச்சால், பேருகுலச்சால், பகுதிச்சால், வட்டக்கழகச்சால், கிளைக்கழகச்சால், கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, கழக உடற்பொறுப்புகளை, கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, தொண்டர்களே, நிர்வாகிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, விவசாயிகளே, விவசாய தொழிலாளிகளே, வியாபாரிகளே, நம்முடைய மாநிலத்தை சேர்ந்த சகோதரிகளே, இளைஞர் பட்டாளங்களே, பத்திரிகையாளர், ஊடக நண்பர்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கம். நேரம் 10:30 ஆயிட்டது. நான் 9 மணிக்கு வர்றதா நாங்கள் ப்ரோக்ராம் செட் பண்ணியிருந்தோம். ஆனால் இந்த கோவை மாவட்டத்தில் இருக்கின்ற தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து மக்கள் வெள்ளத்தில் நீஞ்சி வருவதற்கு கிணத்துக்கடவு பகுதியில் சுந்தராபுரம் வரதுக்கு இவ்வளவு நேரம் ஆகிப்போச்சு. அதனால் அனைவரையும் பொறுத்தரல வேண்டும் என்று அன்போட இருக்கிற உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன். அண்ணா திமுக கட்சி மக்களுடைய கட்சி, உங்களுடைய கட்சி. திமுக கட்சி திரு கருணாநிதி குடும்பத்துடைய கட்சி. அண்ணா திமுக கட்சியில் தான் உழைக்கின்றவர்கள், மக்களுக்கு சேவை செய்கின்றவர்கள், தலைமைக்கு விசுவாசமாக இருக்கின்றவர்கள் இந்த கட்சியில கட்சிக்கும் உயர்ந்த பொருளில் வர முடியும், ஆட்சிக்கும் உயர்ந்த பதவியில் வர முடியும். திமுக வர முடியுமா? திரு கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்து தவிர்த்து வேற எவராவது வர முடியுமா? திரு கருணாநிதி, அதுக்கு பிறகு திரு ஸ்டாலின், இப்போ இந்த வாழை மரத்தில் இடம் முட்டும் பாருங்க, அது மாதிரி இடக்கண்ணு முட்டுற மாதிரி இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின், அதுக்கு பிறகு இன்பநிதியா. ஒரு அமைச்சர் சொல்றாரு இன்பநிதி வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று. அப்படிப்பட்ட கட்சி ஆட்சியில் இருக்க வேண்டுமா? 2026 சட்டமன்ற பொது தேர்தல் குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல், வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல். ஏன் சொன்னா இது ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் முதலமைச்சராக வர முடியும். அண்ணா திமுக கட்சியில் தான் எம்எல்ஏ ஆக முடியும், சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர்கள் MP ஆக முடியும், அமைச்சராக முடியும், ஏன் முதலமைச்சரே ஆக முடியும். அண்ணா திமுக கட்சி திமுக வர முடியுமா? திரு ஸ்டாலின் சொல்ல முடியுமா? மாண்புமிகு அம்மா அவர்கள் சட்டமன்றத்தில் அழகாக குறிப்பிட்டார்கள். எனக்கு பின்னால்
அண்ணா திமுக 100 ஆண்டு தொடரும் என்று. அதன்படி இன்றைக்கு உங்களுடைய ஆதரவால், கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் உழைப்பால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பலவாய்ந்த கட்சியாக தமிழகத்திலே உருவாயிருக்கு. அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அமைந்தவுடன் திமுக கூட்டணி சலசலத்து போச்சு, பயம் வந்துடுது. அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி வெற்றி கூட்டணி. அண்ணா திமுக கூட்டணி பெரும்பான்மையான இடங்களை வென்று அண்ணா திமுக தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும். ஸ்டாலின் சொன்னார். மாண்புமிகு அம்மா அவர்கள் துரதிருஷ்டவசமாக மண்ணிலே மறைந்த போது பல்வேறு பிரச்சனைகள். அந்த காலகட்டத்தில் இங்க இருக்கின்ற நம்முடைய அருமை வேலுமணியோட இன்னும் பல சட்டமன்ற உறுப்பினர்கள் எனக்கு ஆதரவு கொடுத்து, அண்ணன் தாமோதரன் பொருள் ஆதரவு கொடுத்து, இன்னும் இந்த கோவை மாவட்டம் தமிழகத்தில் இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் ஒரு வாய்ப்பை கொடுத்து என்னை முதலமைச்சர் ஆக்குனாங்க. அப்பொழுது இதே ஸ்டாலின் தெரிவித்தார், எடப்பாடி பழனிசாமி ஒரு வாரத்துக்கு மேல முதலமைச்சர் இருக்க முடியாது, ஒரு மாசத்துக்கு மேல இருக்க முடியாது, 3 மாசத்துக்கு மேல இருக்க முடியாது, 6 மாசத்துக்கு மேல இருக்க முடியாது. 4 வருடம் 2 ஆண்டு காலம் உங்களுடைய துணையோடு சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். 4 வருடம் 2 மாத காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். அந்த ஆட்சி காலத்தில் மக்கள் சுபட்சமா வாழ்ந்தாங்க. மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுத்தோம். 4 ஆண்டு 2 மாத கால ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி என்று மக்களால் பாராட்டப்பட்டாங்க. யாரும் இதுவரை எங்க ஆட்சியில தவறு சொல்ல முடியல. ஆனா விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்று 52 மாத காலம் நிறைவு பெற்று விட்டது. இந்த 52 மாத காலத்திலே மக்கள் பார்ப்பது ஊழல், 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 எல்லா துறையிலும் ஊழல், கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன். இதுதான் நடக்குதுல்ல. ஆக திராவிட முன்னேற்ற கழக அரசு ஊழல் நிறைந்த அரசு. திமுக என்றால ஊழல் ஊற்றுக்க. இந்தியாவில் பல மாநிலம் இருந்தது. ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். வேற எந்த ஆட்சியிலும் கிடையாது. திரு கருணாநிதி இருக்கும் போது அரிசி பேர ஊழல், கோதுமை ஊழல், அதே போல பூச்சி மருந்து ஊழல், இப்படி வீரான ஊழல், இப்படி ஊழலுக்கு பெயர் பெற்ற கட்சி திமுக கட்சி. உண்மைதானே? பொன்மனச்சம்மாள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஏழைகளுக்காக தோற்றுவித்த கட்சி, மக்களுக்காக தோற்றுவித்த கட்சி. மக்களுக்கு என்ன தேவை, அந்த தேவையை பூர்த்தி செய்கின்ற கட்சி அரசாங்கமா திமுக அரசாங்கம் இருந்தது. மாண்புமிகு அம்மா அவர்கள் புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் பல்வேறு சோதனை கடந்து கிட்டத்தட்ட அற்புதமான ஆட்சி கொடுத்தார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே 31 ஆண்டு காலம் இந்த மண்ணிலே ஆட்சி புரிந்தது. 31 மாத ஆட்சி காலத்திலே மத சண்டை கிடையாது, ஜாதி சண்டை கிடையாது. அண்ணா திமுக ஆட்சி சிறந்த ஆட்சி என்று மக்களால் புகழப்பட்டது. அப்படிப்பட்ட கட்சி அண்ணா திமுக கட்சி. அண்ணா திமுக அரசாங்கம் குற்றம் கண்டுபிடிக்க முடியாத திமுக பல்வேறு விமர்சனங்களை செய்து கொண்டிருக்கின்றது. ஒன்னே ஒண்ணு எப்ப பார்த்தாலும் சொல்றாங்க, எங்களுடைய அண்ணா திமுக ஆட்சியில குற்றம் சொல்ல முடியல, ஆனா பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுட்டாங்க. என்ன கூட்டணி வச்சா என்ன தப்பு? நீங்க பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்கலையா? 1999 வச்சீங்க நாடாளுமன்ற தேர்தலில், 2001 சட்டமன்ற தேர்தலில் வச்சு ஒரு கூட்டணி வச்சீங்க. அப்பெல்லாம் உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் தேவைப்பட்டது, அதனால நீங்க கூட்டணி வச்சீங்க. நாங்க கூட்டணி வச்சா தவறு என்று விமர்சனம் செய்கிறார் திரு ஸ்டாலின் அவர்களே. எங்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் தான் எஜமானர்கள், மக்கள் தான் நீதிபதிகள். மக்கள் நினைத்தால் ஒரு ஆட்சி கொண்டு வரலாம், மக்கள் நினைத்தால் ஒரு ஆட்சி வீழ்த்தலாம். அந்த அதிகாரம் மக்களிடத்தில் இருக்கின்றது. 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திமுகவை வீழ்த்துவதற்கு மக்கள் தயாராகிவிட்டார்கள். கிட்டத்தட்ட நான் 140 தொகுதியை நான் மக்களை சந்திச்சுட்டு வந்துட்டேன். நேற்று வரை 139, இன்னைக்கு தொண்டாமுத்தூர்ல 140, இங்க கிணத்துக்கடவுல 141வது தொகுதி. இன்னைக்கு டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், இன்னைக்கு வடக்கு மாவட்டம், பல்வேறு மாவட்டங்களை இன்னைக்கு தொகுதியில் இருக்கின்ற மக்களை எல்லாம் சந்தித்து அந்த தொகுதி மக்களுடைய ஆரவார எழுச்சி அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலே அமைக்கப்படுகிற கூட்டணி வெற்றி கூட்டணி என்பதை நான் கண்ணெதிரே பார்க்கின்றேன்.
இந்த பகுதியில் எப்படி மக்கள் எழுச்சியோடு இருக்கிறீங்களோ அப்படி தமிழ்நாடு முழுவதும் இந்த 141 சட்டமன்ற தொகுதியிலும் இன்றைக்கு நேரடியாக சுமார் 55 லட்சம் மக்களை நான் நேரடியாக சந்தித்து விட்டு உங்களை காண வந்திருக்கின்றேன். இன்றைக்கு ஏதோ பேசுறார். நான் பஸ்ஸில் வரும்போது அந்த பஸ்ஸை பேசி என்ன சுந்தரா டிராவல்ஸ் சுந்தரா டிராவல்ஸ் எடுத்துட்டு உங்களை எல்லாம் பார்க்க வந்திருக்கணும். ஆமா, முன்னாடி ஹெலிகாப்டர்ல போக முடியும், விமானத்தில் போக முடியுமா? எங்களுக்கு இந்த பஸ் தான் கிடைச்சது. இந்த பஸ்ஸில் வந்தால் தான் மக்களை பார்க்க முடியும். ஏழை மக்களை, நடுத்தர மக்களை, இன்றைக்கு வறுமையில் வாடுகின்ற அந்த மக்களை எல்லாம் பார்ப்பதற்கு இந்த பஸ்ஸில் தான் வர முடியும். இப்படி பஸ்ஸில் வரங்காட்டி தானே எல்லாத்தையும் பார்க்க முடியுது. உண்மைதானே? ஹெலிகாப்டர்ல போனா பார்க்க முடியுமா? விமானத்தில் போனா பார்க்க முடியுமா? ஆக அவருக்கு எங்களை கிண்டலும் கேலியும் பேசுகின்ற நிலையில் இருக்கின்றார். எங்களுக்கு மக்கள் தான் எஜமானர்கள், மக்கள் தான் நீதிபதிகள். அவர்களை நேரிலேயே சந்தித்து அவருடைய பிரச்சனையை கேட்டறிந்து அவருடைய எழுச்சி ஆரவாரத்தை பார்த்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்த ஆண்டு உங்களுடைய துணையோடு ஆட்சி அமைக்கின்ற பொழுது இந்த மக்களுக்கு தேவையான நன்மை செய்வதுதான் எங்களுடைய லட்சியம். திமுக அப்படி அல்ல. திரு ஸ்டாலின் என்ன கஷ்டப்பட்டா திமுக கட்சி தலைவரானாரு, முதலமைச்சரானா? நான் உங்களை போல் இங்கே நின்று எங்களுடைய தலைவர்களுடைய பேச்சை கேட்டு பிறகு படிப்படியா உயர்ந்து எனக்கு இந்த அங்கீகாரத்தை நீங்க கொடுத்திருக்கிறீங்க. ஸ்டாலினுக்கு அப்படியா கொடுத்தாங்க? ஐயா அப்பா முதலமைச்சர், ஐயா அப்பா கட்சி தலைவர், அழகா நீங்க எம்எல்ஏ ஆனீங்க, பிறகு அமைச்சர் ஆனீங்க, துணை முதலமைச்சர் ஆனீங்க, பிறகு கட்சிக்கு தலைவர் ஆனீங்க, இப்போ முதலமைச்சர் ஆயிருக்கிறீங்க. இங்க வந்து நின்று பார்த்தா தான் தெரியும். போட்டு நெருக்கி கிறுக்கி கசக்கி இப்படி எப்படி நான் பார்க்கும் போது நெருக்கும் போது எனக்கு பழைய நினைவு வருது. ஆக நாம தானே இவ்வளவு நெருக்கத்தில் சிக்கி அப்பெல்லாம் எம்ஜிஆர் பார்க்க போகுது இப்படி கூட்டத்தில் சிக்கிட்டு இப்படி கஷ்டப்பட்டு உழைச்சி கிளைக்கழக செயலாளர் இருந்து ஒன்றிய பொறுப்புக்கு வந்து அப்புறம் மாவட்ட பொறுப்பு வந்து மாநில பொறுப்பு வந்து பொதுச் செயலாளர், அதே போல எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர், பிறகுதான் முதலமைச்சர். இது வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம். ஒண்ணுமே உழைக்காத உனக்கே இவ்வளவு இருந்தா உழைத்தவருக்கு எங்களுக்கு எப்படி இருக்கும்? நான் மக்களோடு மக்களாக வாழ்ந்தவன், மக்களுக்கு என்ன பிரச்சனை என்று நன்றாக உணர்ந்தவன். அவை மக்களோடு மக்களாக வாழ்ந்தவருக்கு தான் அந்த கஷ்டம் வலி தெரியும். உங்களை போல் இன்றைக்கு ராஜ வாழ்க்கை வாழ்ந்தது நாங்க கிடையாது. ஆக இன்றைக்கு மக்களுக்கு என்ன தேவை என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். எங்களுடைய தலைவர் வழியிலே அதிமுக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை துவக்கின்ற பொழுது இந்த ஏழை மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி தமிழகத்தில் ஏழைகளுக்கு தேவையான நன்மைகள் கிடைக்கும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட கட்சி. மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் ஏழைகளை நேசித்தார். தன் உயிருள்ளவரை மக்களுக்கு உழைத்தார்கள். இருவரும் தலைவர்கள் மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த தலைவர் நம்முடைய தலைவர்கள். திரு கருணாநிதி அவர்கள் குடும்பத்துக்காக வாழ்ந்த தலைவர். அப்படித்தானே? குடும்பம் நல்லா இருக்குது தானே அவரு வாழ்ந்தாரு, மக்களுக்காக வாழ்ந்தாரு. இல்ல, நம்ம தலைவர்களுக்கு வாரிசு இல்ல, இங்க இருக்கின்ற மக்கள் தான் வாரிசு. அதிமுக வாரிசு அத்தனை பேரும். ஒரு வாரிசுக்கு எப்படி என்னென்ன செய்ய வேண்டும் என்று நினைத்தாரோ நம்முடைய தலைவர்கள் அதை நமக்கு செய்தார்கள். ஆனா திரு கருணாநிதி அவர்கள் குடும்பத்துக்கு என்னென்ன செய்ய வேணுமோ அதை செஞ்சார். அதுதான் அதிமுக திமுக உள்ள வித்தியாசம். ஆக திரு ஸ்டாலின் அவர்களே, இனிமேல் கிண்டல் கேலி பேசலாம் விட்டுருங்க. உங்களுடைய மகனை கொண்டு வரதுக்கு துடிக்கிறீங்க, ஒரு நாள் நடக்குமா? அவர் என்ன அப்பானாச்சு கொஞ்சம் நெஞ்சம் கஷ்டப்பட்டார். இவர் மகன் உதயநிதி ஏதாவது கஷ்டப்பட்டாரா? அவர் திரு கருணாநிதியுடைய மகன், திரு ஸ்டாலினுடைய மகன். அந்த அடையாளம் தானே, வேற என்ன அடையாளம் இருக்குது? இல்ல திமுக கட்சிக்கு போராட்டம் பண்ணாரா? ஜெயிலுக்கு போனாரா? என்ன கொடுத்த? ஒரு உழைப்பும் கொடுக்கல. திரு கருணாநிதி குடும்பத்தை அடையாளத்தை வச்சுக்கிட்டு எம்எல்ஏ ஆக்கினாங்க, மந்திரி ஆக்கினாங்க, துணை முதலமைச்சர் ஆக்கிட்டாங்க. திமுகவில் எத்தனை பேர் கஷ்டப்பட்டு உழைத்து ஓடா போய் தேஞ்சிருக்கிறாங்க. அவரெல்லாம்
அந்த கட்சி கண்டுக்கல. ஆனா அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் உழைக்கின்றவர்களுக்கு உயர்ந்த இடம் கிடைக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. ஜனநாயகம் உள்ள ஒரே கட்சி அண்ணா திமுக கட்சி என்பதை நேரத்திலே கோடிட்டு காட்டி இன்றைய தினம் தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை. அந்த போதைப் பொருள் விற்பனை இல்லாத இடமே கிடையாது. இன்றைக்கு போதைக்கு மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் அடிமையாகி இன்றைக்கு தமிழ்நாடு அழிவு பாதையிலே சென்று கொண்டிருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட நிலைமை மாற்ற வேண்டும் என்பதற்காக சட்டமன்றத்திலே பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் திரு ஸ்டாலின் கவனத்திற்கு கொண்டு வந்தோம். தமிழகத்திலே போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக இருக்குது. போதைப் பொருள் அமோகமாக விற்பனை நடக்குது. இதனால் பல குடும்பங்கள் இன்றைக்கு சீரழிந்து கொண்டிருக்கின்றன. அதற்கு உண்டான நடவடிக்கை எடுக்கல் என்று சொன்னேன். இதுவரைக்கும் காதுக்கு போடல, காதில் வாங்கி கொள்ளல. இன்றைக்கு என்ன சொல்றாரு? போதையின் பாதையில் இளைஞர்கள் செல்லாது என்று சொல்றார். இளைஞர்கள் போதையின் பாதையில் செல்லாது என்று தொலைக்காட்சியின் வாயிலாக இன்றைக்கு குரல் கொடுக்கிறார். அவரெல்லாம் போதைக்கு அடிமையாகி சீரழிஞ்சு சின்ன பின்னமாகி இன்றைக்கு அந்த குடும்பமே கதறிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் தான் முதலமைச்சருக்கு நாணயம் வந்து பேசுறார். இதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்றத்தில் தெரிவிக்கின்ற பொழுது, ஊடகத்தின் வாயிலாக நாங்கள் தெரிவிக்கின்ற பொழுது இதை எச்சரிக்கையாக எடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இந்த போதைப் பொருள் தடுத்திருக்கலாம். இன்றைக்கு கூட ஒரு போதை ஆசாமி ரோட்ல போற வரைக்கும் விட்டுறான். விருதாச்சலத்தில் போதை ஆசாமி, கஞ்ச போதை ஆசாமி ரோட்ல போறவரெல்லாம் விட்டுறான். எவ்வளவு மோசம்! இந்த போதைக்கு அடிமையாகி இன்றைக்கு மக்களை துன்புறுத்துகின்ற காட்சி பார்க்கிறோம். இன்றைக்கு தமிழகத்தில் சிறுமிக்கும் பாதுகாப்பு இல்லை, முதியோருக்கும் பாதுகாப்பு இல்லை, ஒட்டுமொத்தமா பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லை. அப்படி ஒரு அவல ஆட்சி தேவையா? தேவைங்களா? இன்றைக்கு நாட்டு மக்களை பாதுகாக்கக்கூடிய காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லை. நம்ம எங்க போய் பாதுகாக்க போறாங்க? இனிமேல் அவரவர் குடும்பத்தை அவரவர்கள் பாதுகாத்துக்க வேணும். இந்த ஆட்சி இருக்க வரைக்கும், இந்த ஆட்சி அகற்றுகின்ற வரை தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இன்னைக்கு ஒரு மோசமான சூழ்நிலை தமிழகத்தில் நிலவி கொண்டிருப்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதோட திரு ஸ்டாலின் பேசுறார், இந்தியாவிலேயே சூப்பர் முதலமைச்சர் அவர் தானா? எதுல? கடன் வாங்குவதிலே சூப்பர் முதலமைச்சர். கடன் வாங்கல, இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கின மாநிலம் தமிழ்நாடு. இதெல்லாம் நீங்க நல்லா யோசனை பண்ணிக்கணும். ஏதோ நான் மேடையில் இங்க வந்து நின்று பேசுற நினைக்காதீங்க. இந்த கடன்லாம் நீங்க தாங்க கட்ட வேணும், இங்க வந்திருக்கிற மக்கள் தான் கட்ட வேணும். ஏன் அரசாங்கம் வாங்கின கடன்லாம் யாரு கட்டுவா? மக்கள் தான் கட்ட வேணும். எப்படி கட்ட வேணும்? வரி போட்டு கட்ட வேணும். உங்க மேல வரி போடுவாங்க, அந்த வரி மூலமாக நிதி திரட்டி கடனை கட்ட வேணும். ஆக மக்கள் மீது வரி சுமத்துகின்ற சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது இந்த ஆட்சியிலே. இன்றைக்கு 73 ஆண்டு காலம் தமிழகத்திலே பல்வேறு கட்சிகள் ஆண்டிருக்குது. முதல்ல காங்கிரஸ் ஆட்சி, அதுக்கு பிறகு திமுக ஆட்சி, அப்புறம் அண்ணா திமுக ஆட்சி, திமுக ஆட்சி, அண்ணா திமுக ஆட்சி, மாறி மாறி 73 ஆண்டு காலம் 2021 வரை தமிழகத்திலே ஆண்ட கட்சிகள் அத்தனையும் வாங்கின கடன் 5,21,000 கோடி. திமுக ஆட்சி பொறுப்பேற்று 2021 2025 வரை 4 ஆண்டுல 4,38,000 கோடி கடன் வாங்கி. இன்னும் ஓராண்டு 25 26 இன்னும் 1 லட்சம் கோடி கடன் வாங்க போறாங்க. அப்போ 5 ஆண்டில் 5,38,000 கோடி கடன் வாங்கி தமிழ்நாடு மக்களை கடன்காரனாக்குறது தான் திமுக ஆட்சியுடைய சாதனை. ஆக இன்றைக்கு தமிழகம் மிக மோசமான நிலையில் இருக்குது, நிதி நிலையில மிக மோசமா இருக்குது. எண்ணி பார்க்க வேண்டும். அண்ணா திமுக ஆட்சி இருந்தது. அண்ணா திமுக ஆட்சியில் கொரோனா வந்தது இல்லையா? ஒரு ஆண்டு மக்களுக்கு வருமானம் இல்ல, அரசாங்கத்துக்கு வருமானம் இல்ல. இன்றைக்கு ஜிஎஸ்டி கிடையாது, கலால் வரி கிடையாது, பெட்ரோல் டீசல் வரி கிடையாது, ரோட் டாக்ஸ் கிடையாது, பத்திரப்பதிவு கிடையாது. கொரோனாவுக்கு 40,000 கோடி செலவு பண்ணும். இவ்வளவும் இருந்து விலைவாசி உயர்ல. ஒரு சிறப்பான ஆட்சி நாட்டு மக்களுக்கு கொடுத்தோம். ஒரு கடுமையான சோதனையான நேரம். ஆனா திமுக அப்படியே இருக்குது, எதுவுமே இல்ல. நல்ல வருமானம். இன்னைக்கு 2021 2021 இருந்ததை விட 2024 25 திமுக நிதிநிலை அறிக்கையில் 1,36,000 கோடி கூடுதலா வருமானம் வந்திருக்குது. அண்ணா திமுக ஆட்சியில் இருந்ததை விட திமுக ஆட்சியில் 1,36,000 கோடி கூடுதலா வருமானம். எது கடன் வாங்குறீங்க?
என்ன திட்டத்தை கொண்டாந்தீங்க? இந்த கோவை மாவட்டத்தில் எடுத்துக்க, அண்ணா திமுக ஆட்சியில் எத்தனை பாலம் எவ்வளவு கட்டி கொடுத்தோம், எவ்வளவு ரோடு, எவ்வளவு பூங்கா. அதே போல அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, குடிநீர் திட்டம், இப்படி ஏராளமாக கொண்டாந்தோம். திமுக ஆட்சியில் அப்படி ஏதாவது கொண்டாந்தாங்களா? ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டாந்தோம். 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்தோம் ஒரு வருஷத்துல. அம்மா இருக்கும்போது 6, 2011 2021 வரை 10 ஆண்டுல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 17 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து சாதனை படைச்சோம். அதோட 67 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி 10 ஆண்டுல, 21 பாலிடெக்னிக் கல்லூரி, 5 கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையம், 4 பொறியியல் கல்லூரி, 4 வேளாண்மை கல்லூரி, 7 சட்டக் கல்லூரி, அது மட்டும் இல்ல பிடெக் கல்லூரி, ஐடி கல்லூரி, இப்படி ஏராளமான கல்லூரியை திறந்து, அதனால ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி குறைந்த கட்டணத்தில் பட்ட படிப்பு படிச்சாங்க. இது அதிமுக சாதனை. 2019-20 இந்தியாவிலேயே உயர்கல்வி படிப்பதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு. 2011 அம்மா அவர்கள் முதலமைச்சர் இருந்த பொழுது 130, 2011 அம்மா முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது 132 பேர் தான் உயர்கல்வி படிச்சுட்டு இருந்தாங்க. மாண்பு அம்மா எடுத்த முயற்சி, கல்வியில புரட்சி, மறுமலர்ச்சி, கல்விக்கு அதிக நிதி ஒதுக்கீடு, இப்படி ஏராளமான கல்லூரி திறந்த விளைவு 2019-20 இந்தியாவிலேயே தமிழ்நாடு இன்றைக்கு உயர்கல்வி படிப்பதில் முதல் மாநிலம் என்ற பெயரை பெற்றது அதிமுக ஆட்சியில். ஒரு திறமையான அரசாங்கம் அதிமுக ஆட்சியில் பார்க்கப்பட்டது. அது மட்டுமல்ல, அதிமுக ஆட்சியில் பல துறையில தேசிய விருதுகளை பெற்றோம். உள்ளாட்சி துறையில சிறப்பாக செயல்பட்டு 140 விருதுகளை பெற்றோம். 140 தேசிய விருதுகளை பெற்றோம். கூட்டுறவுத்துறையில தேசிய விருது, போக்குவரத்து துறையில தேசிய விருது, மின்சாரத்துறையில தேசிய விருது, உயர்கல்வியில தேசிய விருது, சமூக நலத்துறையில தேசிய விருது, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை தொடர்ந்து 5 ஆண்டு இன்றைக்கு தேசிய விருது பெற்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல உணவு தானிய உற்பத்தி 5 ஆண்டு இந்தியாவிலேயே அதிக அளவில் பெருக்கி, தேசிய அளவில் பெருக்கி விஸ்வகர்மா என்ற விருதை அதிமுக ஆட்சியில் பெற்றோம். இதெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திறமையாக செயல்பட்டு ஒவ்வொரு துறையிலும் இன்றைக்கு முத்திரை பதித்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி திமுக ஆட்சியில் எந்த ஒரு துறையிலாவது இப்படி சாதனை படிச்சிருக்காங்களா? இது மட்டும் இல்லைங்க, இன்றைய தினம் திண்டுக்கல்ல ஒரு தொழிலாளி 2 கையும் கிடையாது, 2 கையும் இல்லை. அந்த தொழிலாளி என்னை சந்தித்து கோரிக்கை மனு வைத்தார். எனக்கு 2 கையும் வேணும்னார். எப்படிப்பா 2 கையும் கொடுக்க முடியும் அப்படின்னு. இல்ல இல்ல முதலமைச்சர் நினைத்தா கொடுக்கலாம்னார். உடனே மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரை அமைச்சு இவரோட அனுப்பிச்சு மருத்துவக்குழு அமைச்சு இவர் 2 கையும் கேட்கிறாரு, பொருத்த முடியுமான்னு கேட்டோம். உடனே மருத்துவக்குழு ஆய்வு செஞ்சு அதுக்குண்ட நடவடிக்கை எடுத்தாங்க. இறந்தவர் உடலிலிருந்து 2 கையை எடுத்து அவருக்கு பொருத்தி நேற்றைக்கு முன்தினம் திண்டுக்கல்ல என்னோடு வந்து புகைப்படம் எடுத்து கை குலுக்கிட்டு போனார். இந்திய வரலாறுலேயே அரசு பொது மருத்துவமனையில் இப்படி 2 கையும் இல்லாதவருக்கு 2 கையும் பொருத்தி சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திமுகவில் என்ன, கடலூர்ல சளிக்காக அவர் போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனா நாய்க்கடி ஊசி போடுறாங்க. அதோட கால்பந்து வீராங்கனி கால் அடிபட்டதாக சிகிச்சைக்கு போனா உயிரோட போனா உயிர் இல்லாத வந்தாங்க. இப்படிப்பட்ட ஆட்சி திமுக ஆட்சி. இன்றைக்கு மருத்துவத்துறை இந்தியாவிலேயே முதன்மை துறையாக விழுந்தது. அவ்வளவு திட்டங்களை கொண்டாந்த மருத்துவத்துறையில் இப்படி ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவ செல்வங்கள் அவர்கள் மருத்துவராக வேண்டும், அந்த கனவை நனவாக்க என்பதற்காக 7.5% உள்ளிட ஒதுக்கீடை கொண்டு வந்து அரசு பள்ளியிலே படிக்கின்ற ஏழை மாணவர்களுக்கு மருத்துவ இடம் கிடைச்சது. 2818 பேர் இந்த திட்டத்தின் மூலமாக தேர்வு செய்யப்பட்டு ₹1 செலவு இல்லாம மருத்துவக் கல்வி கிடைக்கிறாங்க. இது ஏழை மக்களுக்கு செய்த நன்மை. அதே போல மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது இந்த அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களை திறமையான மாணவர்களாக விஞ்ஞான கல்வி கிடைக்கும் என்பதற்காக லேப்டாப் கொடுத்தாங்க. 52,36,000 மாணவனை கொடுத்தோம். திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பிறகு நிறுத்தப்பட்டு விட்டது. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தவுடன் இந்த லேப்டாப் நம்ம அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு வழங்கப்படும். கொரோனா காலம், அந்த காலத்தில் 1 வருடம் நம்முடைய ரேஷன்
கடையில் இருக்கிற ரேஷன் பொருள் வாங்குறவர்களுக்கு அரிசி விலை இல்லாமல் கொடுத்தோம், சக்கரை விலை இல்லாமல் கொடுத்தோம், எண்ணெய் விலை இல்லாமல் கொடுத்தோம், 1000 ரூபாய் பணம் கொடுத்தோம். அது மட்டும் இல்ல, அந்த கொரோனா காலத்தில் பள்ளி மூடப்பட்டது, கல்லூரி மூடப்பட்டது, மாணவர்கள்லாம் மன உளைச்சல் இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் கல்லூரி மாணவருக்கு ஆன்லைனில் வகுப்பு நடத்தணும், ஆன்லைனில் தேர்வு நடத்தணும், பட்டம் பெற்றாங்க. பள்ளியில் படிக்கிற மாணவருக்கு ஆல் பாஸ் போட்டு கொடுத்தோம். அதோட கொரோனா காலத்தில் தைப்பொங்கல் வந்தது, எல்லா குடும்பத்தையும் தைப்பொங்கல் பரிசா 2500 ரூபாய் கொடுத்தோம். அதே போல ஆட்டோ ஓட்டுநர், ஆட்டோ சங்கத்தில் உறுப்பினராக இருக்கின்றவர்கள் புதிதாக ஆட்டோ வாங்கினா 75,000 ரூபாய் மானியம் கொடுக்கப்படும். ஆட்டோ புதுசாக வாங்கினா 75,000 மானியம் கொடுக்கப்படும். அதே போல நம்முடைய ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், வீட்டு மனை இல்லாதவர்கள், கூரை வீட்டில் இருக்கின்றவர்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், இவர்களெல்லாம் அதிமுக ஆட்சி உங்கள் துணையோடு அமர்ந்தவுடன் அற்புதமான பல லட்சம் ரூபாய் செலவில் காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். நம்முடைய தாய்மார்களுக்கும் நம்முடைய சகோதரிகளுக்கும் ஒவ்வொரு தீபாவளி போதும் சேலை வழங்கப்படும். அதோட திருமண உதவி திட்டம் அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்து ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்களுக்கு திருமண வயதை அடைகின்ற பொழுது 26,000 50,000 திருமண உதவி திட்டம். தாலிக்கு தங்கம் 76,000 ரூபாய் ஒரு பவுன். திமுக ஆட்சியில் அதை நிறுத்திட்டாங்க. தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது 12 லட்சம் நம்முடைய பெண்களுக்கு திருமண திட்டங்களை பயன்பெற்றாங்க. 18 லட்சம் 12 லட்சம் குடும்பத்தை வாழ வைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதை நிறுத்திட்டாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் இந்த தாலிக்கு தங்கம் திட்டம், திருமண உதவி திட்டம் தொடரும். அது மட்டுமல்ல, இந்த திருமண உதவி திட்டத்தில் இடம்பெறுகளுக்கு மணப்பெண்ணுக்கு பட்டு சேலை கொடுக்கப்படும், மணமகனுக்கு பட்டு வேஷ்டி கொடுக்கப்படும். அவ்வளவு அம்மா மினிக்கில்லை, அதையும் ரத்து பண்ணிட்டாங்க. ஏழைகளுக்கு அந்த பகுதியிலே சிகிச்சை அளிப்பதற்காக அம்மா மினிக்கில்லை கொண்டு வந்தோம், அதையும் ரத்து பண்ணிட்டாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் 2000 அம்மா மினிக்கில்லை கொண்டாந்து ரத்து பண்ணியிருக்காங்க. அதை 4000 அம்மா மினிக்கில்லைக்காக திறக்கப்பட்டு நம்முடைய ஏழைகளுக்கு அந்த பகுதியிலேயே அற்புதமாக சிகிச்சை அளிக்கக்கூடிய நிலைமை நாங்கள் உருவாக்கி தருவோம் என்பதை நேரத்தில் தெரிவித்து, இந்த பகுதியில் நிறைய திட்டங்களை நிறைவேற்றிக்கிறோம். கிணத்துக்கடவுல 550 கோடி மதிப்பீட்டில் குறிச்சி குனிமுத்தில் பாதாள சாக்கடை திட்டம் நிறைவேற்றுகிறது. சுமார் 306 கோடி மதிப்பீட்டில் அண்ணா நகர், மலைநகர், மலுமிச்சம்பட்டி, வெள்ளலூர், கோவைப்புதூர், திருவிக்க நகர் அடுக்குமாடி குடியிருப்பு திட்டப்பகுதியில் 6368 அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டி கொடுக்கப்பட்டது. அண்ணா சுமார் 415 கோடி மதிப்பீட்டில் ஈச்சனாரி முதல் பொள்ளாச்சி வரை 4 வழிச்சாலை அமைக்கப்பட்டது. சுமார் 195 கோடி மதிப்பீட்டில் குறிச்சி குடிமுத்தர் குடிநீர் திட்ட பணிகள் நிறைவேற்றப்பட்டது. சுமார் 87 கோடி மதிப்பீட்டில் திருமலையம்பாளையம் தெப்பக்குளத்து பாறைக்கு அருகில் குமிட்டிப்பதி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டப்பட்டது. 47 கோடி மதிப்பீட்டில் பேரூர் செட்டிப்பாளையம் ஊராட்சியினால் ஒன்றுக்கு 5 லட்சம் லிட்டர் கையாளும் திறன் கொண்ட தானியங்கி பால்படுத்தும் புதிய பால் பண்ணை ஆவின் அமைக்கப்பட்டது. கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கம் வெக்கிலிபாளையத்தில் 500 லிட்டர், வடதுபுறையில் 1000 லிட்டர் கொள்ளளவு பால் உற்பத்தி நிலையம் அமைக்கப்பட்டது. 18 கோடி மதிப்பீட்டில் ஈச்சனார் ரயில்வே மேம்பாலம் அமைக்கப்பட்டது. 12 கோடி மதிப்பீட்டில் மதுக்கரை, கிணத்துக்கடவு ஆகிய பகுதியில் புதிய வட்டாட்சியலும் கட்டப்பட்டது. சீர்மிகு நகர திட்டத்தின் கீழ் குறிச்சி குளக்கரை பொழுதுபோக்கு அம்சங்களுடன் மேம்படுத்தப்பட்டது. மதுக்கரையில் புதிய மாவட்ட உரிமையல் மற்றும் நீதித்துறை நடுவமன்றம் அமைக்கப்பட்டது. சுமார் 10 கோடி மதிப்பீட்டில் 10,000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட புதிய கிடங்கு அமைக்கப்பட்டது. கிணத்துக்கடவு அரசு தாலுகா மருத்துவமனையை 58 படுக்கைக்கூடிய 7 புதிய பிரிவுகள் தொடரப்பட்டது. அதேபோல கைவிடப்பட்ட திட்டம் சுமார் 168 கோடி மதிப்பீட்டில் வெள்ளலூரில் 62 ஏக்கரில் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் ஆரம்பிக்கப்பட்டு 50% முடிஞ்சது. இந்த ஆட்சியில் அரசியல் காழ்ப்புனால் நிறுத்தப்பட்டிருக்காங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தால் அந்த பேருந்து நிலையம் முழுமையடைந்து மக்களுடைய பயன்பாட்டு கொண்டு வரப்படும். கோரிக்கைகள்
மாண்புமிகு அம்மா அரசு கொண்டு வரப்பட்ட பாதாள சாக்கடை திட்ட பணிகள் விடியா திமுக ஆட்சியில் வேண்டுமென்றே தாமதப்படுத்தியிருக்கிறாங்க. அதை விரைவுபடுத்தி மக்களுடைய பயன்பாட்டு கொண்டு வரப்படும். அதான் மாநகராட்சி வெள்ளலூர் குப்பை கிடங்கு இருக்குது, அதில் துர்நாற்று வருதா சொன்னாங்க. அதை எல்லாம் நீக்குவதற்குண்டான நடவடிக்கை அதிமுக அரசு. மதுக்கரை முதல் நீலாம்பூர் வரை உள்ள LND பைபாஸ் சாலையை 6 வழிச்சாலையாக மாற்றி அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். இப்படி பல திட்டங்களை அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்டது. பல கோரிக்கைகள் கொடுத்திருக்கிறீங்க. அந்த கோரிக்கை எல்லாம் அதிமுக ஆட்சி அமைந்த பிறகு நிறைவேற்றி தர